الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا صاحبي السجن أأرباب متفرقون خير أم الله الواحد القهار ما تعبدون من دونه إلا أسماء سميتموها أنتم وآباؤكم ما أنزل الله بها من سلطان إن الحكم إلا لله أمر ألا تعبدوا إلا إياه ذلك الدين القيم ولكن أكثر الناس لا يعلمون يا صاحبي السجن أما أحدكما فيسقي ربه خمرا وأما الآخر فيصلب فتأكل الطير من رأسه قضي الأمر الذي فيه تستفتيان وقال للذي ظن أنه ناج منهم اذكرني عند ربك فأنساه الشيطان ذكر ربه فلبث في السجن بضع سنين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 708வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர்பயால் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரை யூசுப் என்ற அத்தியாயத்தின் 38 ஆயத்துகள் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்குள்ளே செல்லும் பொழுது வேறு 2 கைதிகளும் அவர்களுடன் சிறைக்கு வந்தார்கள். அந்த இருவருமே தாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கனவு கண்டதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லி விளக்கம் கேட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவதற்கு முன்னதாக அவர்களை இஸ்லாத்தின்பால் அழைக்கின்றார்கள், தாவத் கொடுக்கின்றார்கள். அதற்கு முன்னதாக தங்களுடைய நிலையை பற்றி விளக்கி சொல்லுகின்றார்கள். நான் யார் தெரியுமா? உங்களுக்கு ஒரு செய்தி வருவதாக இருந்தால் அந்த செய்தி உங்களிடத்தில் வருவதற்கு முன்னதாகவே நான் அதை பற்றி சொல்லிவிடுவேன். உங்களுக்கு தரப்படக்கூடிய உணவு கொண்டு வரப்படுவதற்கு முன்னதாக என்ன உணவு உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது என்பதையும் நான் சொல்லிவிடுவேன். இது என்னுடைய ஆற்றல் அல்ல, என்னுடைய அறிவை சார்ந்ததல்ல, என்னுடைய ரப்பு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய அறிவு இது. ஏனென்றால் நான் அல்லாஹ் ஒருவனையே நம்பி வணங்கிக் கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ்வை நம்பாத கூட்டத்தினரை நான் விட்டுவிட்டேன். ஆகிரத்தை நம்பாதவரையும் நான் விட்டிருக்கின்றேன். அவர்கள் அல்லாஹ்வை நிராகரிப்பவர்களாக இருக்கின்றார்கள், ஆகிரத்தை நிராகரிப்பவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் அவர்களை விட்டுவிட்டு ஒரே அல்லாஹ்வை நான் வணங்குகின்றேன். அது என்னுடைய மூதாதையர்களாகிய இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகிய நபிமார்களுடைய வழி அது. அவர்களை நான் பின்பற்றி இருக்கின்றேன். உண்மையிலேயே அல்லாஹுக்கு இணை வைப்பது யாருக்கும் தகுதியானதல்ல. அல்லாஹுக்கு இணை வைக்காமல் அவனையே வணங்கி வாழ வேண்டும் என்ற நிலையை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கின்றான். இது அல்லாஹ் தஆலா என் மீது செய்திருக்கக்கூடிய பேருபகாரம் என்றெல்லாம் அந்த சிறை தோழர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். பிறகு சொல்லுகின்றார்கள், யா சாஹிபய சிஜின், சிறையினுடைய என்னுடைய 2 நண்பர்களே. இருவர் என்பதாக இங்கே குறிப்பிடுவது அவர்களோடு இருவரும் சென்ற காரணத்தினால்
மற்ற சிறையில் உள்ள மற்ற கைதிகளையும் சேர்த்து கொண்டுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னார்கள் என்பதாக வரலாறில் குறிப்பிடப்படுகின்றது. சிறை தோழர்களே, அர்பாபும் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், பலதரப்பட்ட தெய்வங்கள், பலவிதமான நிலைகளிலே உள்ள தெய்வங்கள் சிறந்தவையா அல்லது அல்லாஹ் என்பவன் சிறந்தவனா? எப்படிப்பட்ட அல்லாஹ்? அல் வாஹிதுல் கஹார், ஏகன், ஒரே ஒருவன். அல் கஹார், அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய, சர்வ வல்லமை படைத்த அடக்கி ஆளக்கூடிய ஒருவனான அல்லாஹ் சிறந்தவனா என்று அந்த தோழர்களிடத்திலே கேட்டார்கள், சிறைவாசிகளிடத்திலே கேட்கின்றார்கள். கேட்டுவிட்டு அவர்களே தீர்ப்பும் சொல்லுகின்றார்கள். அல்லாஹுதான் சிறந்தவன், ஒருவன் தான் சிறந்தவன், அந்த ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். அவனை விட்டுவிட்டு மா தஅபுதூன மின் தூனிஹி, அவனை தவிர நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடியவை எல்லாம் இல்லா அஸ்மாஅன் சம்மைதுமூஹா, சில பெயர்களை தவிர வேறில்லை. அந்த பெயர்களும் கூட நீங்களாக பெயர் வைத்துக் கொண்டவைதான். அந்த தெய்வங்களுக்கு நீங்களாக ஒரு பெயரை வைத்துக் கொண்டீர்கள். அன்தும் ஆபாவுக்கும், நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் வைத்துக் கொண்ட பெயர்கள் தானே தவிர வேறு எந்த உண்மையும் அதிலே கிடையாது. அப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு. மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், அல்லாஹு தஆலா இப்படி நீங்கள் வேறு தெய்வங்களை வணங்கலாம் என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் தன்னிடத்திலிருந்து இறக்கி வைக்கவில்லை. அல்லாஹ் சொல்லவில்லை, என்னை விட்டுவிட்டு வேறு தெய்வங்களை நீங்கள் வணங்கினாலும் போதும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. வேறு தெய்வங்களை வணங்குவது உங்களுடைய விருப்பத்திற்கு நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய அறிவின்படி வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ் தஆலா அதற்கு எந்த ஆதாரத்தையும் ஏற்படுத்தவில்லை. மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், எந்த ஆதாரத்தையும் அவன் தரவில்லை, இறக்கி வைக்கவில்லை. இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், சட்டம் என்பது அல்லாஹுவுக்கே தவிர வேறு எவருக்கும் கிடையாது. சட்டம் சொல்லக்கூடிய உரிமை, அதாவது ஒரு பொருளை இதை வணங்க வேண்டும், இதை வணங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய விஷயமும் சட்டமும், இது ஹலால், இது ஹராம், இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்ற விதியும், இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்யக்கூடாது என்ற சட்டத்தையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் உங்களுக்கு சொல்ல முடியாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரு சொன்னாலும் அது சரியாக இருக்காது. ஆகவே சட்டம் சொல்லக்கூடிய உரிமை அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்ற வணக்கத்திற்குரிய சர்வ வல்லமை படைத்த ஒருவன், அவன்தான் கட்டளையிட்டுள்ளான், அமர அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டுள்ளான். அப்படி அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவன் சொன்னதை மட்டுமே கேட்க வேண்டும் என்ற நியதி இருக்கின்றதே, அதுதான் தீன், மார்க்கம் என்பது. தாலிக தீனுல் கையிம், அதுதான் நிலையான சரியான நேர்மையான மார்க்கம், அதுதான். ஆனால் இந்த உண்மைகளை பெரும்பாலானவர்கள் விளங்கிக் கொள்வதில்லை. வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், எனினும் மனிதர்களிலே பெரும்பாலானவர்கள் இதை விளங்குவதில்லை, அறிவதில்லை. இதை அறியாத தெரியாத காரணத்தினால்தான் பெரும்பாலானவர்கள் முஷ்ரிக்குகளாக இருக்கின்றார்கள் என்ற கருத்தையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிலே அல்லாஹுவை மட்டும் வணங்குபவர்கள் அதிகமா, அல்லாஹுவை விட்டு விட்டு வேறு தெய்வங்களை வணங்குபவர்கள் அதிகமா என்றால் வேறு தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் என்ற உண்மையையும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே தெரியப்படுத்துகின்றான். வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், பெரும்பாலான மனிதர்கள் விளங்குவதில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவன் தான், அவனைத்தான் வணங்க வேண்டும், அவன் இப்படிப்பட்ட ஆற்றல் பெற்றவன் என்பதையெல்லாம் அவர்கள் விளங்குவதில்லை. விளங்காத காரணத்தினால் அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திற்கு முன்னதாகவே அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். நுபுவத் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால் தங்களுடைய நுபுவத்துடைய அந்த பிரச்சாரத்தை அங்கே சிறையிலே தொடர்ந்து செய்கின்றார்கள். அந்த இருவரும் கனவுக்கு விளக்கம் கேட்டார்கள். நான் ஒரு கனவு கண்டேன் என்பதாக சொல்லி இருவரும் ஆளுக்கு ஒரு கனவுக்கு விளக்கம் கேட்டார்கள்.
கனவுக்கு விளக்கம் சொல்லுவதற்கு முன்னதாக தாவத்துடைய பணியை அந்த சிறைச்சாலையிலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இதிலிருந்து ஒரு சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஒருவர் தீன் இல்லாத ஒருவர், மார்க்கம் தெரியாத ஒருவர் நம்மிடத்தில் வந்து ஏதாவது ஒரு விளக்கம் கேட்டால் அந்த விளக்கம் சொல்லப்படுவதற்கு முன்னால், விளக்கத்தை அவருக்கு சொல்லுவதற்கு முன்னால் தீன் பற்றிய விஷயம், இஸ்லாம் பற்றிய விஷயம், மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் அவருக்கு அந்த இடத்தில் சொல்லுவது முடியும். சொன்னால் அவர் காது தாழ்த்தி கேட்பார். சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் வராது. சொல்லுவதின் காரணமாக ஒரு சமயம் அவரிடத்தில் மனமாற்றம் ஏற்படலாம், தீனை விளங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் என்று இருந்தால் கேட்கப்பட்ட விஷயத்திற்கு பதில் சொல்லுவதற்கு முன்னதாக தீனுடைய தாவத் கொடுக்கப்பட வேண்டும் என்ற நியதியை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய, இப்போ இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிறைச்சாலையிலே இதை சொன்னார்கள் என்று சொன்னால், போன உடை சிறைச்சாலைக்குள்ளே நுழைந்த உடனேயே சொல்லிவிடவில்லை. அதற்கு முன்னதாக சில நாள்கள் அங்கே இருந்திருக்கின்றார்கள். அங்கிருந்த கைதிகளுக்கெல்லாம் பல்வேறு விதமான உபகாரங்கள் செய்திருக்கின்றார்கள். எல்லோரும் தூங்கக்கூடிய நேரத்திலே எழுந்திருந்து அந்த சிறைச்சாலையை சுத்தம் செய்வார்கள். ஒவ்வொருவருக்கும் தேவையான என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவார்கள். அங்கு இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களோடு பண்போடு அழகோடு பழகினார்கள். நல்ல சிறந்த குணத்தோடு இருந்தார்கள். அதனால்தான் அங்கிருந்த சிறைவாசிகள் அனைவருமே அவரை பிரியம் வைத்தார்கள், அன்பு கொண்டார்கள். அந்த சிறைச்சாலையுடைய வார்டன் இருக்கின்றாரே, சிறைச்சாலையுடைய தலைமை அதிகாரி, அவர் சொன்னார், யூசுஃபே, உங்களை நான் பிரியப்படுகின்றேன், விரும்புகின்றேன், உங்களின் மீது எனக்கு மஹப்பத் இருக்கின்றது என்பதாக சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவரை பார்த்து சொன்னார்களாம், அப்படிலாம் என் மேலே அன்பு வைக்காதீங்க. என் மேலே என் தந்தை அன்பு வைத்த காரணத்தினால் என்னை என் தந்தை பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. என் மீது ஒரு பெண் அன்பு வைத்த காரணத்தினால் நான் சிறைச்சாலைக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நீங்கள் அன்பு வச்சிங்கன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் எங்கே போவீங்க, நான் எங்கே போவேன்னு தெரியாது. அதனால என் மீது அன்பெல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு சிறைச்சாலையினுடைய வார்டன் அன்பு வைக்கக்கூடிய அளவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பண்புகளை அங்கே காட்டினார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. இதிலிருந்து ஒரு விளக்கம் நமக்கு தரப்படுகின்றது. கெட்டவர்கள் பலர் இருக்கின்றார்கள், பண்பில்லாதவர்கள் பலரோடு பழக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது என்று சொன்னால் நம்முடைய பண்புகளை அவர்களுக்கு காட்ட வேண்டும். அவர்கள் பண்பில்லாதவர்களாக இருக்கலாம், நல்ல குணமில்லாதவர்களாக இருக்கலாம். அவர் அப்படி இருக்கின்றார் என்பதற்காக நாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக மனிதர்களுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், யாரோடு நாம் சேருகின்றோமோ அது மாதிரி ஆகிட்டு போக வேண்டியது தானுங்க. பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டு என்னோடதுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு போக வேண்டியது அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் மனிதர்களிடத்தில் இருக்கின்றது. அப்படி இருப்பது கூடாது என்பதை இந்த ஆயத்தை நமக்கு தெரியப்படுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு தெரியப்படுத்துகின்றது. பண்புகளே இல்லாத மனிதர்களோடு இருக்கக்கூடிய நேரத்திலும் நம்முடைய பண்புகளை விடக்கூடாது, நம்முடைய பண்புகளையும் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதை அந்த சரித்திரம் நமக்கு நினைவூட்டுகின்றது. அதனால தான் அவங்க சொன்னாங்க, ஆரம்பத்திலேயே முன்னால் போன வாரம் சொன்ன அந்த ஆயத்தில் சொல்லப்பட்டது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த 2 தோழர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் இப்படி ஒரு கனவு கண்டோம், அந்த கனவுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்கள், இன்னா லனராக மினல் முஹ்சினீன், நிச்சயமாக நாங்கள் உங்களை முஹ்சினீன்களில் ஒருவராக, உபகாரிகளில் ஒருவராக நாங்கள் காணுகின்றோம் என்று சொன்னார்கள். மிகப்பெரிய உபகாரம் செய்யக்கூடியவர்களில் ஒருவராக காணுகின்றோம், நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்பதாக கேட்கின்றார். இந்த இடத்துல இன்னொரு கருத்தும் விளக்கப்படுகின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவதாக இங்கே தங்களை பற்றி சொல்லுகின்றார்கள். ஒரு கடவுள், ஒரு அல்லாஹ் சிறந்தவனா, பல தெய்வங்கள் சிறந்தவையா, நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் நீங்களே பேர் வைத்துக் கொண்டவை, அவற்றுக்கு ஆதாரம் கிடையாது என்றெல்லாம் சொல்லுவதற்கு முன்னதாக தங்களை பற்றி சொல்லுகின்றார்கள். நான் யார் தெரியுமா? நான் என்னுடைய மூதாதையருடைய வம்சத்திலே வந்தவன். என்னுடைய தந்தை, என்னுடைய தந்தையுடைய தந்தை, தந்தையுடைய தந்தை யார் தெரியுமா? இப்ராஹிம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய மகன்தான் நான். எங்களுடைய வம்சம் மிக புனிதமானது, நுபுவத்துடையது. அல்லாஹ் தஆலாவுடைய அருள் பெற்ற குடும்பம் எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பரம்பரை என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களை பற்றி உள்ள பெருமையான செய்திகளை சொல்லி காட்டுகின்றார்கள். இங்கே பெருமை அடிப்பது என்பதல்ல, பின்னாலும் ஒரு செய்தி வருகின்றது, அதிலும் அதே மாதிரி சொல்லி காட்டுகின்றார்கள்.
பெருமை அடிப்பதல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான். நான் யார் தெரியுமா? நான் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், எனக்கு அந்த மாதிரி உள்ள வலிமை உண்டு, இப்படி உள்ள தன்மை உண்டு, நான் இந்த சிறப்புகள் எல்லாம் எனக்கு உண்டு, அந்த சிறப்புகள் எல்லாம் உண்டு என்றெல்லாம் பெருமை பேசிக் கொள்ளக்கூடிய தன்மை ஒரு மூமினான மனிதனிடத்தில் இருக்கக்கூடாது. ஃபலா துஸக்கு அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம், சுத்தமானவர் என்று சொல்லிக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனா இங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே என்று கேட்டால், பின்னால ஒரு விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக வேண்டி, தௌஹீதை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி, அல்லாஹுடைய ஏகத்துவத்தை மக்களுக்கு சொல்லி காட்டுவதற்காக வேண்டி தங்களை பற்றியுள்ள அறிமுகத்தை தெரியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை என்ற முறைப்படிக்கு ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதனால நமக்கும் இது சட்டமாக சொல்லப்படுகின்றது. ஒருவர் மற்றொருவரிடத்தில் தீன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லுகின்ற நேரத்தில் என்னை பற்றி அவருக்கு தெரியாது, அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாது என்று இருந்தால் நான் யார் என்பதை பற்றி முதலாவதாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நான் இப்படி இன்ன தன்மைகள் உள்ளவன், இப்படி மார்க்கத்தை தெரிந்தவன், இந்த மாதிரி உள்ள நிலைகள் உடையவன், ஆகவே நான் சொல்லுவதை கேளுங்கள் என்று அவர்களிடத்திலே நம்மை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அறிமுகப்படுத்துகின்ற நோக்கத்திலே பின்னால் சொல்லப்படக்கூடிய விஷயம் மக்களுக்கு மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி அறிமுகப்படுத்துவது கூடும் என்பதாகவும் இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்படுகின்றது. இது அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு நியாமத்தை வழங்கி இருக்கின்றான். பேசக்கூடிய ஆற்றலோ தாவத்தின் மூலமாக மற்றவர்களை கவரக்கூடிய ஆற்றலோ ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குமே, ஆனால் அதை பற்றி அவரிடத்தில் சொல்லிக்கொள்ள. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஆற்றலை தந்திருந்தான், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய தன்மையை தந்திருந்தான், நல்ல அஹ்லாக்கை தந்திருந்தான், நுபுவத்தை வழங்கி இருந்தான். அதை அந்த மக்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். அந்த முறையிலே சொன்னார்கள். அதாவது அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உம்முடைய ரப்புடைய நிஅமத்தை நீர் மக்களுக்கு சொல்லி காட்டுவீராக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, அந்த ஆயத்தினுடைய முறைப்படிக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இப்படி பல விளக்கங்கள், ஒரு ஆயத்துக்கு கருத்து சொல்லப்படுவதற்கு முன்னாலே பல விஷயங்கள் அதிலிருந்து தெரியப்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு தௌஹீதுடைய அந்த அழைப்பை கொடுத்த பின்னாலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள். அந்த கனவு கண்ட 2 பேரை பார்த்து சொன்னார்கள், யா சாஹிபய சிஜின், என்னுடைய 2 சிறை தோழர்களே, அம்மா அஹதுகுமா ஃபயஸ்கி ரப்பஹு ஹம்ரா, கனவு கண்ட உங்களிலே ஒருவர், இருவரிலே ஒருவர் தன்னுடைய எஜமானருக்கு பழ ரசம் புகட்டக்கூடியவராக ஆகிவிடுவார். சிறைச்சாலையில் இருக்கிறீங்க, இருந்தாலும் பின்னால அதுக்கு அடுத்தது விடுதலையாக்கப்பட்டு உங்களிலே 2 பேரில் ஒருவர் திரும்பவும் அதே வேலையிலே அமர்த்தப்பட்டு மன்னருக்கு பழரசம் கொடுக்கக்கூடிய பொறுப்பிலே அவர் அமர்த்தப்படுவார். ஃபயஸ்கி ரப்பஹு ஹம்ரா வ அம்மல் ஆஹர், மற்றொருவரோ, அதாவது 2 பேரும் ஒரு கனவு எப்படி சொன்னார்? அரசருக்கு பழரசம் பிழிந்து கொடுப்பதாக நான் கனவு கண்டேன் அப்படின்னார். இன்னொருவர் என்ன சொன்னார்? நான் ரொட்டிகள் நிறைந்த ஒரு தட்டை, ஒரு பெரிய தாம்பாளத்தை தலை மீது சுமந்து செல்லுகின்றேன், வானத்திலிருந்து பறவைகள் எல்லாம் வந்து அந்த ரொட்டியை கொத்தி செல்லுகின்றன, இப்படி நான் கனவு கண்டேன். இந்த 2 கனவுகளுக்கும் விளக்கம் என்ன என்பதாக கேட்டார்கள். விளக்கம் இப்ப சொல்றாங்க. ஒருவர் என்ன செய்வார்? உங்களிலே ஒருவர் அரசருக்கு பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை வகிப்பார். அம்மல் ஆஹர், மற்றொருவரோ ஃபயுஸ்லபு, அவர் தூக்கிலிடப்படுவார், கழுமரத்தில் ஏற்றப்படுவார். தூக்கு அல்ல, தூக்குங்கிறது வேறு, கழுமரம் என்பது வேறு. கழுமரம் அப்படின்னு சொன்னா அந்த காலத்தில் உள்ள அமைப்பு பேரிச்ச மரம். பேரிச்ச மரத்தினுடைய நுனி பகுதியை, மேல் பகுதியை பென்சில் போன்று கூறாக சீவி வைத்திருப்பார்கள். கூறாக சீவப்பட்டு இருக்கும். சீவப்பட்ட அந்த மரத்தை ஒரு மைதானத்தில் நட்டு வைத்திருப்பார்கள். யாருக்கு இந்த கழுமரம் ஏற்றப்படக்கூடிய இந்த தண்டனை கொடுக்கப்படுகின்றதோ அந்த மனிதரை மேலே தூக்கி கொண்டு போய் அந்த கூறாக இருக்கக்கூடிய அந்த மரத்தில் இவருடைய வயிற்று பகுதியை வைத்து அப்படியே அழித்து விடுவார்கள். என்னாகும்? அப்படியே துடிதுடித்து இறந்து விடுவார். இதுக்கு பார்த்தா கழுமரம் ஏற்றுதல் அப்படிங்கிற அர்த்தம். இப்படி முன்னைய காலத்தில் நிறைய பல அரசர்களுடைய அந்த சமுதாயத்தில் இருந்தது. பிறவருடைய விஷயத்திலும் அது வருகிறது, முன்னால சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நீ ஃபயுஸ்லபு,
இங்கே சிலுவையில் அறையப்படுவீர் என்று இருக்கின்றது, அதுக்கு கழுமரத்தில் ஏற்றப்படுவீர் என்று கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன்னா சிலுவை என்பது பின்னால வந்ததுதான், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில். அதுக்கு முன்னால சிலுவை என்ற அமைப்பெல்லாம் கிடையாது. இங்கே சொல்லப்போ யுஸ்லபு அப்படின்னா சிலுவையில் அறையப்படுவார் அப்படிங்கிற அர்த்தம் செய்யலாமே தவிர அதெல்லாம் அசல்ல வந்து கழுமரத்தில் ஏற்றப்படுவார். அப்ப கழுமரத்தில் ஏற்றப்பட்டு அவர் உயிர் போக்கப்பட்டு அந்த கழுமரத்திலே தொங்கிக் கொண்டிருப்பார். அப்படியே பறவைகள் எல்லாம் வந்து அவரை கொத்தி கொத்தி சாப்பிட்டு போய்கொண்டே இருக்கு. அவருடைய தலையிலிருந்து பறவைகள் எல்லாம் சாப்பிடும், கொத்தி சாப்பிடும். இதுதான் மற்றொருவர் கண்ட கனவுக்கு விளக்கம் என்பதாக சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். இந்த ரெண்டு பேரும் கேட்ட உடனே, ஆனா இங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள். இந்த ரெண்டு பேர்ல யார் விடுதலையாவார், யார் மன்னருக்கு பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார், யார் தூக்கில் ஏற்றப்படுவார் அப்படிங்கிறது தனித்தனியா, நீ ஏற்றப்படுவாய், நீ தூக்கில் ஏற்றப்படுவாய், நீ விடுதலை பெறுவாய் என்று தனித்தனியாக சொல்லல. தூக்கில் ஏற்றப்படக்கூடிய கழுமரத்தில் ஏற்றப்படக்கூடிய அந்த மனிதர் தனியா அவரை பார்த்து சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் எந்த கனவு கண்டவர் என்ன தண்டனை பெறுவார், என்ன நன்மை பெறுவார் என்று தெரியும். இருந்தாலும் நேரடியாக குறிப்பிட்டு சொல்லவில்லை. காரணம், அவருடைய மனம் வேதனைப்படும், அவர் கவலைப்படுவார், அதன் காரணமாக பல தீமைகள் ஏற்படும், விளைவுகள் ஏற்படும் என்ற காரணத்தால் நேரடியாக சொல்ல. ரெண்டு பேர்ல ஒருவருக்கு இது, இன்னொருவருக்கு இது அப்படின்னு சொன்னார். யார் என்று குறிப்பிடவில்லை. ஆனா அவங்க ரெண்டு பேரும் விளங்கி கொண்டிருப்பாங்க. ஏன்னு கேட்டா, அந்த வந்த ஒருவர் அசல்ல வந்து மன்னருக்கு பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடிய பொறுப்பில் முதல்ல இருந்தார். இன்னொருவர் மன்னருக்கு ரொட்டி சொட்டு கொடுக்கக்கூடிய பணியிலே இருந்தார். இப்ப ரொட்டி சொட்டு கொடுக்கக்கூடியவர் தான் ரொட்டி வைத்திருப்பதாக கனவு கண்டார். பழரசம் பிழிந்து கொடுப்பவர் பழரசம் நீ பிழிந்து கொடுப்பாய் என்பதாக சொன்ன பொழுது அவர் புரிந்து கொண்டார், நான் அந்த வேலைக்கு திரும்ப போக போகின்றேன், நான் விடுதலையாக போகின்றேன் என்று புரிந்து கொண்டிருக்கலாம். இருந்தாலும் ரெண்டு பேர்ல ஒருவர் என்று சொன்ன காரணத்தால் நான் இருக்குமோ, நானாக இருக்குமோ அது என்று இருவருமே சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னாங்க, இப்போ நாங்க சும்மா சொன்னோம், உண்மையிலேயே கனவு காணலை அப்படின்னாங்க. நெசமா கனவு காணல, சும்மா ஒரு இதுக்காக வேண்டி கேட்டோம், அப்படி கனவு பார்த்ததாக சொன்னோம், அதனால நீங்க எப்படி சொல்றீங்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க பார்த்தீங்களா இல்லையா அதை பத்தி பிரச்சனை இல்லை, நீங்க என்று சொன்னீங்க. அதனால குவியல் அம்ருல்லதி ஃபீஹி தஸ்தஃப்தியான், எது விஷயத்தில் நீங்க ரெண்டு பேரும் ஃபத்வா கேட்டீர்களோ அது முடிவாக்கப்பட்டு விட்டது, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நான் என்ன சொன்னனோ அதுதான் நடக்கும். அதுக்கு பின்னால எந்த கேள்வியும் கிடையாது, எந்த பதிலும் கிடையாது. நீங்க சும்மா பார்த்தாலும் சொன்னாலும் பார்த்தாலும் சரி, நெசுமா பார்த்தாலும் சரி என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. பொதுவாக கனவு முன்னாலே சொல்லியிருக்கிறது, கனவு காண்பது இருக்கின்றதே அது அல்லாஹ் தஆலாவுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. கனவு ஏன் ஏற்படுகின்றது என்று எந்த அறிஞரும் இதுவரைக்கும் விளக்கம் சொன்னது கிடையாது. உலகத்தில் ஏராளமான அறிஞர்கள் ஏராளமான ஆராய்ச்சி செய்கின்றார்கள். பூமியிலிருந்து வானம் வரைக்கும், பூமிக்குள்ள வானத்துக்கு மேல நிறைய ஆராய்ச்சிகள் நடக்கின்றன. கனவு ஏன் ஏற்படுகின்றது, எப்படி ஏற்படுகின்றது என்று யாரும் விளக்கம் சொன்னது கிடையாது. சில பேர் சொல்லலாம், வெளித்தோற்றத்தில், அதாவது நாம் விழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எதையெல்லாம் நினைக்கின்றோமோ அதுவெல்லாம் கனவாக வரும் அப்படின்னு சொன்னோம். அப்படி வருதா? திடீர்னு நான் கனவு காண்பேன், அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி, அங்கே வெள்ள மாளிகையில் இருக்கிற மாதிரி, ஒபாமாவுக்கு முன்னால் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி, அப்படின்லாம் கனவு காண்கிறேன்னு வச்சுங்க. முடியுமா? முடியாதா? அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார், நான் அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி பார்த்தேன், லண்டனுக்கு போகிற மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் புரசாகத்தை விட்டு வெளியே போனதே இல்லை. இப்போ எப்படி நனவுக்கும் கனவுக்கும் என்ன? நனவு கனவாக முடியாது. நம்ம எத்தனையோ கனவுகளை பார்த்துருக்குறோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஒரு 7 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போவே ஹஜ்ஜுக்கு போகிறதாக, காபாவுக்கு போய் ஹஜ்ஜு செய்யறதாக கனவு கண்டேன் 7 வயசுல. யாருமே நம்ப மாட்டாங்க இவர் ஹஜ்ஜுக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி காலத்தில் ஹஜ்ஜுக்கு போகிறதாக கனவு கண்டேன். ஒரு தடவை பார்த்தேன், 2 மலக்குகள் வர்ற மாதிரி கனவு கண்டேன். எப்போ நம்ம மலக்குகளை பார்த்துருக்குறோம்? மலக்குகளை பார்த்து கனவு கண்டேன். இவர் ஜிப்ரீல், இவர் இன்னொருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நரகத்தை பற்றி நினைக்கவே இல்லாத நேரத்தில், அதை பற்றி விபரமே தெரியாத நேரத்தில், நரகத்தினுடைய ஒரு அமைப்பில் ரத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஏரி மாதிரி, ஒரு குளம் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதில் ஜனங்கள்லாம் போய் விழுகிறாங்க, அங்கே தத்தளிக்கிறாங்க. அதில் மேலே எந்திரிச்சு வர்றாரு ஒருத்தர், அதில் இருந்து
மேலே இருக்கக்கூடியவங்க கல்லால் அடிக்கிறாரு, அவர் போய் தொப்புன்னு அங்கே விழுந்தார். இது ஹதீஸில் இருக்குது. ஹதீஸ்னா என்னன்னே தெரியாத காலத்தில் பார்த்த கனவு நான் பார்த்தது, என்னன்னே தெரியாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது அப்படிங்கிறதும் தெரியாது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படிங்கிறதும் தெரியாது. அல்லாஹ் தெரியும், நபி தெரியும், அவ்வளோதானே தெரியும், பேர் தெரியுமே தவிர குர்ஆன்னா என்னன்னு தெரியாது, ஹதீஸ்னா என்னன்னு தெரியாது. அந்த காலத்தில் கண்ட கனவு. சரி, இப்படி நம்ம நினைக்காதெல்லாம் வருது. ஆமாம், ஒரு உயரமான ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தேன், பறந்து போய் இங்கிருந்து அங்கே போய் பறந்து போய் நிற்கிற மாதிரி கனவு கண்டேன். எப்போ ரெக்க முளைச்சிச்சு பறவை மாதிரி பறந்து போகிறது. கனவுக்கும் நினைவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன் கனவு வருகின்றது, எப்படி வருகின்றது என்று யாரும் சொல்ல முடியாது. அது அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு குதிரத்தை சேர்ந்தது. அவனுடைய அருளை விளங்கிக் கொள்வதற்காக, அவனுடைய ஆற்றலை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டியுள்ள ஒரு அற்புதமான நிகழ்ச்சி கனவு என்பது மனிதனுக்கு கொடுக்கப்படுவது. சரி, அப்படி கனவு கண்டால் உண்மையைத்தான் சொல்ல வேண்டும், பொய் சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் கனவு கண்டதாக பொய் சொன்னால், சில பேர் தமாஷ்காண்டி சொல்லுவாங்க, ராத்திரி ஒரு கனவு கண்டப்பா, நீ வர்ற அங்கிருந்து நான் நின்றுகிட்டு இருக்கிறேன், நீ வந்த உடனே என்னமோ கேட்குறேன், ஓங்கி ஒரு அறை விட்ட உன்னைய பல்லெல்லாம் கொட்டி போச்சு, உனக்கு எனக்கு அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் சொல்கிறாங்க. இது பொய், சும்மா தமாஷ்காண்டி சொல்லுது. தமாஷுக்கும் கனவுக்காண்டி பொய் சொல்லக்கூடாது. கனவு கண்டதாக, இப்படி ஒரு கனவு கண்டதாக பொய் சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், கியாமத்தினால அவருக்கு ஒரு தண்டனை வழங்கப்படும். அது என்ன தண்டனை தெரியுமா? 2 கோதுமைகளை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஒரு கோதுமை, 2 கோதுமை, 2 கோதுமையும் முடிச்சு போட சொல்லுவான். ஹதீஸ்ல வருகிறது, 2 கோதுமையை முடிச்சு போட சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. கோதுமையை எப்படி முடிச்சு போடுறது? கோதுமையை முடிச்சு போட முடியாது, அவருக்கு தண்டனை வழங்கப்படும். இல்லாததை சொன்னார் இவர், முடியாததை செய்ய சொல்றான் அல்லாஹ் தஆலா. இல்லாததை சொன்ன காரணத்தினால் முடியாததை செய்ய சொல்லுகிறார். அவருக்கு முடியாது என்ற காரணத்தால் தண்டனை கொடுக்கப்படும் நரகத்தில் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால கனவு, உண்மையான கனவைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர, கனவு கண்டதைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர இல்லாத சொல்லக்கூடாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் இதே மாதிரி ஒருத்தர் வந்தார். வந்து சொன்னார், இன்னி ரஅய்து கஅன்னி அஷப்து சும்மா அஜ்தப்து சும்மா அஷப்து சும்மா அஜ்தப்து. நான் ஒரு கனவு கண்டேன், ரொம்ப செழிப்பாக இருப்பதாக கனவு கண்டேன். அடுத்து அதே கனவுல மறுபடியும் கண்டேன், ரொம்ப பஞ்சத்திலே வாடுவதாக, பஞ்சத்தில் அடிபடுவதாக கண்டேன். பிறகு கண்டேன் ரொம்ப செழிப்பாக இருப்பதாக கண்டேன். மறுபடியும் பார்த்தேன் பஞ்சத்தில் வாடி வதங்குவதாக கண்டேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நீ ஒரு ஆள், எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? முதல்ல ஈமான் கொண்டு இருக்கின்றாய், அப்புறம் குஃபுருக்கு போயிட்ட, அப்புறம் ஈமான் கொண்ட, அப்புறம் குஃபுருக்கு போயிட்ட, அப்படியே இருந்து நீ காஃபிராத்தான் மௌத்தாவ அப்படின்னு சொன்ன. வந்த ஆள்கிட்டவே சொல்றாங்க, நீ காஃபிரா இருந்துதான் மௌத்தாக அப்படின்னு. அவர் சொன்னாரு, நான் சும்மா சொன்னேன் அப்படின்னாரு. நீ சும்மா சொன்னே நெசமா? ஃபகால ரஜுல் மா ரஅய்து ஷைஆ, நான் அப்படிலாம் ஒண்ணுமே பார்க்கல, சும்மா சொன்னேன் அப்படின்னாரு. ஃபகால லஹு உமர் கத் குலிய லக மா குலிய லிஸாஹிப் யூசுப், யூசுஃபுடைய தோழர்களுக்கு என்ன ஏற்பட்டதோ அதே உனக்கு முடிஞ்சு விட்டது அப்படின்னாங்க. சிறைச்சாலைங்க சொன்னாரா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? அவங்க 2 பேரும் சொன்னாங்க, நாங்க சும்மா சொன்னோம் அப்படின்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, குலியல் அம்ருல்லதி ஃபீஹி தஸ்தஃபியான், எந்த விஷயத்திலே நீங்க 2 பேரும் தீர்ப்பு கேட்டீர்களோ அது முடிஞ்சிருச்சுவா, முடிக்கப்பட்டு விட்டது, அதே மாதிரி உனக்கும் முடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்பதால். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள்னா அதே மாதிரி நம்மெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு அர்த்தம் அல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவர்கள், என்ன ஆற்றல் உள்ளவர்கள், ஈமானுடைய தன்மை என்ன, அல்லாஹுடைய நெருக்கம் எப்படி, ரசூலுடைய நெருக்கம் எப்படி, குர்ஆன் ஹதீஸுக்கு என்ன விளக்கம் கொண்டிருக்கின்றார்கள், எப்படி உள்ளவர்கள் என்பதை பற்றி எல்லாம் நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பின்னால் நபி கிடையாது, அப்படி நபியாக வருவதாக இருந்தால் உமர் அதுக்கு தகுதியானவர்கள் என்பதாக சொன்னார்கள். இன்னல்லாஹ் யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகின்றான் என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசு அப்படின்னு சொன்னா அவர் பேசுவதெல்லாம் உண்மைதான், சத்தியம்தான். அவர் எதை பேசினாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, சத்தியமானது. முன்னால் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் பாருங்க. 2 பேர், ஒரு முனாஃபிக் ஒரு யூதர், 2 பேருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தீர்ப்பு கேட்டாங்க. சுருக்கமாக சொல்றேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதருக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னா, முனாஃபிக்குக்கு பாதகமாக சொல்லிட்டாங்க.
நியாயப்படி தீர்ப்பு செஞ்சாங்க. அது யூதருக்கு சாதகமாக இருந்தது. இந்த முனாஃபிக்கு விடலை. சரி உமர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு. அவர் யூதர் என்ன பண்ணுவார், சரி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாச்சு, நம்ம இவர்கிட்டையும் போய் கேட்போம், உமர்கிட்டையும் போய் கேட்போம். உமர்கிட்ட வீட்டில் போய் கதவை தட்டினாங்க. வெளியே வந்தாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. என்ன விஷயம்னு கேட்டாங்க. இந்த மாதிரி எங்கள் 2 பேத்துக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை, ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு சாதகமாக அதற்கு தீர்ப்பு செஞ்சுட்டாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. நானா இந்த சொல்கிறேன் அப்படின்னு உள்ளே போனார். வாழை எடுத்துகிட்டு வந்தார். அந்த முனாஃபிக்கை ஓங்கி வெட்டினார். தலை தனியாக முண்டம் தனியாக கீழே விழுந்துச்சு. இதை பார்த்துட்டு அவன் எடுத்தான் ஓட்டம். இப்போ ஏன், எதுக்கு, என்ன தீர்ப்பு, என்ன விஷயம், ஏன் தீர்ப்பு செஞ்சாங்க அப்படின்லாம் உமர் ரலியல்லாஹு கேட்கவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தீர்ப்பை மறுத்து வேறு தீர்ப்பு வேண்டும் என்பதாக இங்கே வந்திருக்கிறான். அது எப்படி சரியா இருக்க முடியும்? ரசூல் செய்த தீர்ப்பை விட இன்னொருத்தர் தீர்ப்பு செய்ய முடியுமா? அதனால தான் வெட்டினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்த உடனே சொன்னாங்க, உமர் அந்த முனாஃபிக்கை வெட்டியது சரிதான் என்பதாக சொன்னார். நம்ம என்ன சொல்லுவோம், அது எப்படி நிரபராதியான ஒரு ஆள், அவன் எந்த குற்றம் செய்யலாம், அவனை எப்படி வெட்டி தலையை தனியாக்கலாம், கொலை செய்யலாம் அப்படின்னு. உமர் செய்தது தவறில்லை என்று நான் விளங்குகின்றேன், நான் நம்புகின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சொல் இருக்கின்றதே, அது ஒரு சொல்ல மாட்டாங்க, சொன்னால் அது சத்தியமாக தான் இருக்கு, உண்மையாகத்தான் இருக்கு. ஒரு மனிதர் வந்தார், வெளியூர்லேருந்து ஒருத்தர் வர்றார். வர்றவர்கிட்ட கேட்டாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்குறாங்க, உன் பேர் என்னன்னு கேட்டாங்க. அவர் ஜம்ரா அப்படின்னு சொன்னார். ஜம்ரத்னா நெருப்பு கங்கு அப்படின்னு அர்த்தம். உங்க அத்தா பேர் என்னன்னு கேட்டாங்க. ஷிஹாப் அப்படின்னு சொல்ல. ஷிஹாப்னா நெருப்பு பந்தம், நெருப்பு ஜுவாலை. உன்னுடைய கபீலாவுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஹரிகா, கரிப்பது அப்படின்னு சொன்னார். சரி, நீ எந்த இடத்துல தங்கி இருக்கிற, உங்களுடைய மக்காம் இடம் எது அப்படின்னு கேட்டார். ஹர்ரத்துன் நார், நெருப்பினுடைய உஷ்ணம் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேரு அப்படின்னு சொன்னார். சரி, உன்னுடைய நீ தங்கி இருக்கக்கூடிய அந்த ஏரியா இருக்க, அதற்கு பேர் என்ன, அந்த மஹல்லாவுக்கு பேர் என்ன அப்படின்னு. நாருன் ஹாமியா, கொதிக்கக்கூடிய நெருப்பு அப்படின்னு சொன்னார். நீ சீக்கிரமா போய் உன் வீட்டை பார், வீட்டில் இருப்பவர்கள்லாம் நெருப்பினால் கரிக்கப்பட்டு இறந்திருப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவர் போய் பார்த்தார், அதே மாதிரி இருந்தது, அங்கே நடந்தது. உமர் ரலியல்லாஹுடைய நாவுக்கு அவ்வளவு வலிமை. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, முன்னால சொல்லியிருக்கிறேன், பேர் வைக்கிறது ஒழுங்கா வைக்கணும். நெருப்பு, பந்தம், தீக்கங்கு அப்படி இப்படின்னு பேர் வச்சா அது மாதிரி தான் இருக்கு. அப்ப பேர் வைக்கிறது நல்ல பேரா இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அழகான பெயர் வையுங்கள் என்பதாக சொன்னார். அது ஒரு விஷயம். உமர் ரலியல்லாஹு தன்னுடைய நாக்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு விஷயத்தை சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முந்திய உம்மத்தினரிலே பலர் முஹத்தஸூன்கள் இருந்திருக்கின்றார். பல முஹத்தஸூன்கள், அதாவது சொன்னால் பழிக்கும், சொன்னால் பலிக்கும் என்ற நிலையிலே உள்ள, சொன்னால் அந்த சொல் பலிக்கும் என்ற நிலையிலே உள்ளவர்கள் பலர் இருந்திருக்கின்றார்கள். என்னுடைய உம்மத்திலே முஹத்தஸ் ஹஜரத் உமர் என்பதாக சொன்னார்கள். சொன்னால் பலித்து விடும், உடனடியாக அது நடந்துவிடும். ஒருவர் வந்தார். அவர் வரும்போதே சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு, இவரை பார்த்தா குறி சொல்லக்கூடிய ஆள் மாதிரி தெரியுது, ஜோசியம் சொல்ற ஆள் மாதிரி தெரியுது. பக்கத்தில் வந்தாங்க, கேட்டாங்க, நீ இப்படியா, நீ காஹின், ஜோசியம் சொல்ற ஆளா? ஆமா அப்படின்னு. தூரத்தில் வரும்போதே சொல்லிப்பட்டார், அவரை பார்த்த உடனே இவர் ஜோசியம் சொல்லக்கூடிய ஆள் என்பதாக. அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்றவர்களாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உம்மத்திலே ஒரு மனிதர். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களிலே ஒரு மனிதர், ரசூல்மார்களிலே ஒரு மனிதர். அதனால் சொன்னதுதான் உங்க 2 பேத்துக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது, எது நடக்குமோ அது நடந்தே தீரும் என்பதாக சொன்னார்கள். பிறகு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வகால லில்லதி ظن انه ناج منهما. இப்ப 2 பேர்ல ஒருத்தரை பார்த்து நீ விடுதலையாவாய், இவருக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தனித்தனியா சொல்லல. 2 பேத்துக்கு பொதுவா சொன்னாங்க, 2 பேரும் விளங்கிக் கொள்வார்கள் என்ற நிலையிலே சொன்னாங்க. இப்போ யார் விடுதலையாவார்கள், யாருக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படும் என்பதும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். அதனால யார் விடுதலை ஆக போகின்றாரோ அவரை கூப்பிட்டு தனியா, அவருக்கு தெரியாம, இன்னொரு ஆளுக்கு தெரியாம இவரை கூப்பிட்டு சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வகால லில்லதி ظن انه ناج منهما. அந்த இருவரிலே விடுதலையாகி செல்லுவார் என்று உறுதியாக நம்பியிருந்தார்களே அந்த மனிதரிடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீ
விடுதலையாகி போக போற, நீ போன உடனே அரசரிடத்துல போய் என்னை பற்றி கொஞ்சம் சொல்ல, எடுத்து சொல்ல. இந்த மாதிரி ஒரு நிரபராதியான ஆள் சிறையில் இருக்கிறார், என்ன அவர் ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி கொஞ்சம் உன்னுடைய எஜமான இடத்துல சொல்லு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. உன்னுடைய ரப்பிடத்தில், எஜமான இடத்தில், ரப்புன்னா எஜமான் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல, உன்னுடைய ரப்பிடத்தில், உன்னுடைய எஜமான இடத்துல என்னை பற்றி நீ சொல்லி காட்டுவாயாக என்றும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த விடுதலையாகி செல்லக்கூடிய அந்த மனிதரிடத்தில் சொன்னார். சரி, அவர் சரி சொல்லுகின்றேன் என்று சொல்லி அவர் போயிட்டார். அதே மாதிரி ஒரு விடுதலையாக்கப்பட்டு அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. ஏனென்னா அவர் தான் அந்த அரசருடைய உணவிலே விஷம் வைத்து அவரை கொலை செய்வதற்காக வேண்டி முழு முயற்சியோடு ஈடுபட்டவர். அதுக்கு இவர் உதவியாக இருந்தார். ஆனால் சொல்லிட்டார் என்ற காரணத்தில் அவருக்கு விடுதலை தரப்பட்டு விட்டது, இவருக்கு தண்டனை தரப்பட்டு விட்டது, சொன்ன மாதிரியே. சரி, அவர் போனார். இந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடுதலையாகி செல்லக்கூடிய அந்த மனிதரிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள், இந்த மாதிரி உன்னுடைய எஜமானிடத்தில் சொல்லி சென்று என்னை பற்றி சொல்லுவாயாக அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல 2-3 நிகழ்ச்சிகள், 2-3 அறிவிப்புகள் இருக்கின்றன. இதில் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வந்தார்கள். வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலைக்கு வருகின்றார்கள். வந்த உடனே, ஏன்னா நபி, இவங்க நபி இடத்துல வருகை தருகின்றார்கள். வந்த உடனே கேட்டாங்க, குற்றவாளிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. குற்றவாளிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு, சிறைச்சாலைக்கு வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சலாம் சொல்ல சொல்லி சொன்னான். நீங்கள் இதுவரைக்கும் எந்த ரப்பை நம்பி வந்தீர்களோ அந்த ரப்பை மறந்து விட்டு கொஞ்ச நேரம் மனிதர்களிடத்தில் உதவி தேட ஆரம்பித்து விட்டீர்களே என்று அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் சொல்ல சொன்னான். என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக நீங்கள் கொஞ்ச நேரம் என்னை மறந்து விட்ட காரணத்தினால் உங்களை ஒரு சில காலம் வரைக்கும் நான் சிறையிலே வைத்திருப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல சொன்னான் என்றும் சொன்னார்கள். அதாவது அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்காம, ஏன்னா அவர் நபி ரசூல், நேரடியாக கேட்கலாம், கேட்க முடியும், அவ்வளோ ஆற்றல் இருக்கின்றது, நேரடி தொடர்பும் இருக்கின்றது. இருந்தாலும் அந்த விடுதலையாகி செல்லக்கூடிய மனிதரிடத்தில் கேட்டார்கள், என்னை பற்றி கொஞ்சம் உன்னுடைய எஜமான இடத்துல போய் சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. இது ஒரே ஒரு வினாடி நடந்த ஒரு சின்ன விஷயம். ஆனால் அதுவும் அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு தண்டனைக்கு இலக்கானது. அல்லாஹுடைய நாட்டம் என்பது வேறு, தக்தீர் என்பது வேறு. தக்தீர் இப்படித்தான் நடைபெறும் என்று அல்லாஹ் தஆலா எழுதி வச்சிருக்கா, அப்படித்தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இடையில இந்த ஏற்பட்ட விஷயத்தை படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உலக மக்கள் அனைவருக்கும் அது படிப்பினை, நமக்கும் சேர்ந்து. நீ என்ன நினைச்சு என்னிடத்துல கேட்டிருந்த, யா அல்லாஹ் இந்த ஆள்லாம் விடுதலையாகி போறாரு, நான் நிரபராதியா இருக்கிறேன், உனக்கு தெரியும், நீ என்ன விடுதலை செய்தால், விடுதலை செய்வதற்குரிய ஏற்பாட்டை நீ செய்தால், அதற்குரிய வழிவகையை செய்தால் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்றெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்கலாம். அப்படி கேட்காம அவரை கூப்பிட்டு நீ போய் சொல்லு உன்னுடைய எஜமானிடத்தில் அப்படின்னு சொன்னது ஒரு சின்ன ஜல்லத், ஒரு சருகுதல். சரி, இப்படி சொல்றது கூடுமா கூடாதா? மக்களிடத்தில் உதவி தேடுவது கூடுமா கூடாதா? தாராளமாக நமக்கு கூடும். கடன் தேவைப்படுது, காசு தேவைப்படுது, ஒரு இடத்துல போய் கடன் கேட்குறோம். மனிதரிடத்தில் போய் கடன் கேட்காம, யா அல்லாஹ் எனக்கு காசு தேவை, நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளியாசல்ல துவா கேட்டால் காசு வராது. மனிதரிடத்தில் தான் போய் கேட்கணும். மனிதர்களிடத்தில் கேட்க வேண்டும், நம்பிக்கை அல்லாஹ் மீது வைக்க வேண்டும். யா அல்லாஹ் அந்த மனிதருடைய மனதிலே ஒரு நல்ல எண்ணத்தை போட்டு எனக்கு உதவி செய்வதற்கு நீ ஏற்பாடு செய் என்று சொல்லிக்கொண்டு துவா கேட்டுக்கொண்டு அவரிடத்தில் போய் பாய் ஒரு 10 ரூபா இருந்தால் கொடுங்க அப்படின்னு அவருக்கு போய் கேட்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி செய்வதற்கு பதிலாக என்ன செஞ்சிட்டாங்க, நேரடியாக அவரிடத்தில் சொல்லிவிட்டார்கள். ஒரு ஜல்லத் ஏற்பட்டவர். இது மனிதன் என்ற தன்மையிலே நபிமார்கள் மனிதர்கள் தான் என்பதற்கு இப்படிப்பட்ட ஜல்லத், ஒரு சருகுதல் ஏற்படுவது வழக்கம். எல்லா நபிமார்களுக்கும் அது ஏற்பட்டிருக்கு. அப்பதான் நபி அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படும், ரசூல் என்பது உறுதிப்படுத்தப்படும், அவர் அல்லாஹ்வுடைய அடியார் என்பது உறுதிப்படுத்தப்படும். பொதுவாக கலிமா சொல்லும்போது எப்படி சொல்றோம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன பின்னால, வணக்கத்திற்கு அல்லாஹ் தான் அப்படின்னு சொன்ன பின்னால, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார், அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கின்றார். அப்படி சொல்றது இல்ல, அப்படி சொல்லல. முதல்ல அப்த சொல்லிட்டு அப்புறம் ரசூலை சொல்றோம். அப்துஹு ரசூலுஹு, ரசூலுஹு அப்துஹுன்னு சொல்றது இல்ல. ஏன்னு கேட்டா அவர் மனித இனத்தை சார்ந்தவர் தான், அவரும் அல்லாஹ்வுடைய அடியார் தான். நம்மை போன்று நானும் ஒரு அடிமை, அவரும் ஒரு அடிமை தான். ஆனால் இந்த அடிமைக்கும் அந்த அடிமைக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கின்றன. அவர் மிக உயர்ந்த அந்தஸ்திலே உள்ள ஒரு அடிமை, நான் மிக தாழ்ந்த அந்தஸ்திலே உள்ள ஒரு அடிமை அப்படின்னு நம்ப வேண்டும். அதை உறுதிப்படுத்துவதற்கான அப்துஹு ரசூலுஹுன்னு சொல்றோம். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித இடத்திலே உள்ளவர், அல்லாஹ்வுடைய அடியார் என்பதற்காக வேண்டி ஒரு ஜல்லத், ஒரு சருகுதலை இடையிடையிலே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான். அப்படி அந்த ஜல்லத் ஏற்படுத்தப்படுவதும் அல்லாஹ் தஆலாவுடைய தக்தீர்ல உள்ளது. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி எழுதி வைக்கப்பட்டபடி தான் நடக்குது. சரி, இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்கறாங்க, யா ஜிப்ரீல் அஹுவா அன்னி ராலின், சரி நான் வந்து தவறாக செஞ்சிட்டேன், அவர்கிட்ட உதவி கேட்டுட்டேன், அல்லாஹ் கொஞ்ச நேரம் ஒரு ஜல்லத், ஒரு சருகுதல் ஏற்பட்டு விட்டது, இருந்தாலும் என்னுடைய ரப்பு என்னை பொருந்தி கொள்ளுகிறானா அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய ரப்பு என் மீது பொருத்தம் உள்ளவனாக இருக்கின்றானா, திருப்தி உள்ளவனாக இருக்கின்றான். அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆம் அல்லாஹ் உங்கள் மீது பொருத்தம் உள்ளவனாக, திருப்தி உள்ளவனாகத்தான் இருக்கின்றான் அப்படின்னு சொன்ன பொழுது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், லா உபாலிஸா, அப்படின்னா இந்த ஜல்லத் ஏற்பட்டுச்சு பாருங்க, சருகுதல், இதை பத்தி நான் பொருட்படுத்தவே இல்லை, அல்லாஹ் திருப்தியா இருந்தா போதுமானது, ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பினார்கள் என்பதாக ஒரு அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்பில் அல்லாஹ் தஆலா நேரடியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தில பேசுகின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுஃபே, அல்லாஹ் கேட்டானா, யூசுஃபே உன்னுடைய சகோதரர்கள் உன்னை கொலை செய்வதற்காக நீ முயற்சி செய்து கொண்டு வந்து அந்த கிணற்றிலே தள்ளினார்கள், உம்முடைய கொலை செய்வதை விட்டு உம்மை காப்பாற்றியது யார் அப்படின்னு கேட்டான். யா அல்லாஹ் நீதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அந்த பாழ் கிணற்றிலே உன்னுடைய சகோதரர்கள் உன்னை தள்ளினார்கள் அல்லவா, அந்த பாழும் கிணற்றிலிருந்து வெளியேற்றி உம்மை காப்பாற்றியது யார் என்று அல்லாஹ் தஆலா கேட்டான். யா அல்லாஹ் நீதான் என்று சொன்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். சரி, ஒரு பெண்மணியுடைய வீட்டிலே நீ இருந்தாயே, அந்த பெண்மணி தவறான வேலைக்கு உன்னை அழைத்தாரே, அந்த தவறான வேலையிலிருந்து, கடுமையான அந்த குற்றத்திலிருந்து உன்னை காப்பாற்றியது யார் என்பதாக கேட்டான். யா அல்லாஹ் நீதான் அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது கைஃப ஃபஸக்த பி மக்லூகின் வ தரக்த ரப்பக, ஒரு அடிமை, ஒரு மனிதனை எப்படி நீ நம்பினாய், படைத்தவனை எப்படி மறந்து விட்டாய் என்று கேட்டான் அல்லாஹ் தஆலா. ஏன் என்னிடத்தில் நீ கேட்கவில்லை, அவரிடத்தில் கேட்டாய், சிறையை விட்டு வெளியே போக வேண்டும் என்று அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்டான். யா ரப்பி கலிமத்துன் ஜல்லத் மின்னி, என்னுடைய ரப்பே ஒரு வார்த்தை என்னிலிருந்து மறதியாக, தவறுதலாக ஒரு சருகுதல் ஏற்பட்டு விட்டது. அஸ்அலுக்க யா இலாஹ இப்ராஹிம் வ இஸ்ஹாக் வ ஷைഖ் யாக்கூப், இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்கூபுடைய நாயனே, உன்னிடத்தில் நான் வேண்டுகின்றேன், நீ என்னை காப்பாற்றுவாயாக. அன் தர்ஹமனி, நீ எனக்கு ரஹமத்து செய்ய வேண்டும் என்று உன்னிடத்தில் நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இடத்தில் சொன்னார்கள். நீர் அந்த மனிதரிடத்தில் கேட்டதின் காரணமாக, சொன்னதின் காரணமாக ஒரு சிறிய தண்டனை அல்லாஹ் தஆலா கொடுக்க விரும்புகின்றான். அதுதான் இன்னும் கொஞ்ச நாள் நீர் சிறையில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்பினான். இன்னும் கொஞ்ச நாள், இல்லைன்னா இப்பொழுதே விடுதலை ஆகியிருக்க முடியும். இந்த வார்த்தை நபியுடைய வாயில், ரசூலுடைய வாயிலிருந்து வந்துவிட்ட காரணத்தினால் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்பினான். அதை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லுகின்றான், ஃபஅன்சாஹு ஷைத்தானு ஸிக்ர ரப்பிஹி. இப்போ அந்த விடுதலையாகி செல்லக்கூடிய மனிதரிடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உதுகுர்னி அந்த ரப்பிக, உன்னுடைய எஜமானிடத்தில் என்னை பற்றி நீ சொல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சொன்னதுனால ஃபஅன்சாஹு ஷைத்தானு, ஷைத்தான் அவரை மறக்க செய்து விட்டான். ஸிக்ர ரப்பிஹி, அவருடைய ரப்புடைய நினைவை மறக்க செய்து விட்டான் அப்படின்னு இருக்குது. இதுல ரெண்டு விதமான கருத்துகள் சொல்லப்படும், ரெண்டு விதமான அர்த்தங்கள், கருத்துகள். ஃபஅன்சாஹு ஷைத்தான் அப்படின்னு சொன்னா, இங்க முதல்ல சொன்னது அந்த வகால லில்லதி லன்ன அன்னஹு நாஜிம் மின்ஹு மذ்குர்னி இன்த ரப்பிக், யார் அந்த இருவரிலே யார் விடுதலையாகி செல்லவிருக்கின்றாரோ அவரிடத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய எஜமானிடத்திலே என்னை பற்றி சொல் அப்படின்னு சொன்னார். அவர் போனார், விடுதலையாகி போயிட்டார். அதே மாதிரி பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடிய வேலையில அமர்த்தப்பட்டார், செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அவருடைய எஜமானிடத்தில் சொன்னாரான்னு கேட்டா சொல்லவே இல்லை, மறந்துட்டார். எவ்வளவு நாள் மறந்துட்டார்னா ரொம்ப நாள் ஆச்சு.
அதான் பிதுஅ சினீன் அப்படின்னு சொல்றது. பிதுஅ என்று சொன்னால் அரபியில 3 to 9 வரைக்கும் உள்ள நம்பர் அளவு. அப்போ ஒரு 3 வருஷம் அல்லது 5 வருஷம் அவ்வளோ காலம் மறந்துட்டார். சொல்லவே இல்லை. நினைப்பு வரும், சொல்லலாம் நினைப்பாரு, மறந்துடுவார். நம்ம சில காரியங்களை பார்க்குறோம், நம்ம வீட்டிலேயே பார்ப்போம், அதை செய்யலாம் நினைப்போம், மறந்துடுவோம். அப்புறம் நினைப்பு வரும், அப்புறம் மறந்துடுவோம். தொழுகையில் வந்து தக்பீர் கட்டினோன்னு நினைப்பு வரும், ஆஹா செய்யலையே அப்படின்ட்டு. தொழுது முடிச்ச உடனே மறந்து போயிடும். வீட்டுக்கு போவோம், கண்டிப்பாக செய்யணும்னு போவோம், இடையில ஒருத்தர் வருவார், பேச்சு கொடுப்பார், அது மறந்து போயிடும். இப்படியே போயிட்டு போஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கடிதத்தை எழுதி உள்ள அங்கே மேலே வச்சுருப்போம், டேபிள் மேலேயோ இதுலேயோ வச்சுருப்போம். அந்த போஸ்ட் செய்யக்கூடிய கடிதம் அடுத்த மாதம் தான் போடப்படும் பட்டியல். 1 மாதம் ஆகி போயிடும். 1 மாதம் வரைக்கும் மறந்துடும். எல்லாம் நடக்குது நிறைய. அது மாதிரி இது மாதிரி அவர் மறந்துட்டார். அவரை மறக்க செய்தது யார்? ஷைத்தான் என்பதாக இங்கே அல்லாஹ் சொல்ல. அன்சாஹு ஷைத்தானு ஜிக்ர ரப்பிஹி. ஷைத்தான் அவரை மறக்க செய்து விட்டான், அவருடைய எஜமானிடத்தில் சொல்லுவதை மறக்கடித்து விட்டான் அப்படின்னு சொல்றான். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? அன்சாஹு அப்படின்னு சொன்னா யூசுஃபை மறக்க செய்து விட்டான் ஷைத்தான். ஷைத்தான் யூசுஃபை மறக்கடித்து விட்டான். ஜிக்ர ரப்பி, அவர் தன்னுடைய ரப்பை நினைவு கூறுவதை மறக்கடித்து விட்டான். ரப்பை நினைக்காமல் இவரை மட்டும் நினைச்சு எஜமானிடத்தில் போய் சொல்லு அப்படின்னு இந்த மனிதரிடத்தில் சொல்லி அனுப்பினார்கள். யூசுஃபுக்கு ஷைத்தானுடைய தூண்டுதல் ஏற்பட்டு விட்டது. அப்படி ஏற்படலாமா ஒரு நபிக்கு? ஏற்படலாம். ஷைத்தானுடைய தூண்டுதல் நபிக்கும் ஏற்படலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா காப்பாற்றிடும். மறதியும் ஏற்படும், காப்பாற்றிடுவான். அல்லாஹ் தஆலா மறதியும் ஏற்படும், காப்பாற்றிடுவான். நிறைய விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ்களில் வருது, அவருடைய வாழ்க்கையிலும் வருகின்றது. அதுபோன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் மறக்கடித்து விட்டான். மறக்கடித்து விட்ட காரணத்தினால் அல்லாஹ்வுடைய நினைவு வராமல் அந்த மனிதரிடத்தில் சொல்லிக் கொண்டார்கள் என்பதாக விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலே சில ஆண்டுகள் தங்கினார்கள். சில ஆண்டுகள் சொன்னா 3 அல்லது 5 அல்லது 7 அல்லது 9. பெரும்பாலும் உலமாக்கள் 5 ஆண்டுகள் என்பதாக சொல்லுகின்றார்கள். மொத்தம் 5 வருஷங்களா அல்லது அவந்தால் போனதிலிருந்து 5 வருஷமா அப்படின்னு வச்சா, போனதிலிருந்து வச்சுக்கிட்டாங்க கூட அது ஆரம்ப கட்டம் தான். இவங்க போன 1 நாள் 2 நாள் தான் இந்த விளக்கங்கள்லாம் சொன்னாங்க. 2-3 நாள்களுக்குள்ளேயே அவர் விடுதலை ஆகி போயிட்டார். அதுக்கு பின்னால 5 வருஷம் அவர் சிறையில் இருந்தார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் 7 வருஷம் என்பதாக சொல்லுகின்றார். 7 வருஷம் சிறையில் இருந்தாங்க. அதான் பிலா சினீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். சொச்சம் அப்படின்னு தமிழில் சொல்றோமா இல்லையா? 20 சொச்சம் 30 சொச்சம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி பிலா சினீனா சில சொச்ச ஆண்டுகளிலே சொச்ச ஆண்டுகள் சிறையிலே இருந்தார் என்றால் 7 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் சிறையிலே இருந்தார் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லும்போது இதோட இன்னொரு செய்தியை சேர்த்து சொல்லுகின்றார்கள். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நோயை ஏற்படுத்தி இருந்தான். அந்த நோய் அவர்களுக்கு 7 ஆண்டுகள் இருந்தன. 7 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நோயை அல்லாஹ் தஆலா சுகமாக்கினான். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 ஆண்டு சிறையிலே இருந்தார்கள் என்பதாக அந்த விஷயத்தையும் சேர்த்து இதிலே சொல்லி காட்டுகின்றார்கள். சரிங்க, மனிதனுக்கு மறதி என்பது ஏற்படும். அல்லாஹ்வை நினைவு கூறாமல் மறந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஷைத்தான் தான் அதை மறக்கடிக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி போக சொல்லி அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டான். சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். துணைக்கு ஒருத்தரை அவருடைய ஹாதிம் ஒருவரை கூட்டிட்டு போறாங்க. போன உடனே போகும்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கூடையில் மீன் பொறிச்சு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு இருந்தது. அந்த மீன் எந்த இடத்திலே தவறி விடுகின்றதோ அந்த இடத்தில் தான் அவர் இருக்கின்றார். நீங்க தேடி போறக்கூடிய ஆள் அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டபோது அவர் இருக்கக்கூடிய இடம் எது தெரியுமா? ஒரு கூடையில மீனை பொறிச்சு அந்த கூடையில வச்சுட்டு போங்க, அந்த மீன் எங்கே தவறி விடுகின்றதோ அந்த இடத்துல அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இடத்த சொல்லாம மீன் எங்க காணா போகுதோ அந்த இடத்துல இருக்கார். இப்ப மீனை பார்த்துக்கிட்டு இருக்கணும் முதல்ல எங்க காணா போகுதுன்ட்டு. அவர் தூக்கிட்டு போறார் மீனை. கூட வந்த யூஷா பின் நூன், அவர் பேரே யூஷா பின் நூன். அவர் தூக்கிட்டு போறார் கூடைய. மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னால போறாங்க, பின்னால இவர் கூடைய தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். கடற்கரை ஓரமா போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல போனோன்னா மீன் பொறிச்ச மீன் துள்ளி கீழே விழுந்துருச்சு. அல்லாஹ் தஆலாவுடைய குத்ரத் முடியும், அல்லாஹ்னால விழுந்தது. அந்த கடல்ல ஒரு வழியை ஏற்படுத்திட்டு போயிடுச்சு. பார்த்தா குகை மாதிரி தெரியுது. பார்க்குறாரு கூடைய மீன் துள்ளி போச்சு. பார்க்குறாரு ரொம்ப அதிசயமா இருக்குது. உள்ள குகை மாதிரி தெரியுது, மீன் போயிட்டு இருக்குது. இதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு பின்னால போயிட்டே இருக்கிறாரு. சொல்லி முதலே சொல்லியிருக்காரு, எந்த இடத்துல மீன் போகுது அந்த இடத்துல சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் மீன் போச்சு பார்த்துக்கிட்டும் இருக்கிறாரு, மறந்துட்டார், சொல்றதுக்கு மறந்துட்டார்.
கொஞ்சம் தூரம் போன பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ஏப்பா ரொம்ப களைப்பா இருக்குது, பசியா இருக்குது, அந்த மீனை தான் இடம் சாப்பிடலாம் அப்படின்னு. ஆஹா மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாரு, என்னை மறக்கடித்தது சைத்தானை தவிர வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சைத்தான் என்ன மறக்கடிச்சுட்டான்னு சொல்ல முடியாம போச்சு, அந்த இடத்துலயே அது போயிடுச்சு கடலுக்குள்ள அப்படின்னாரு. அப்புறம் பர்தத்தா அலா ஆதாரிஹிமா கஸஸா, ரெண்டு பேரும் திரும்பி வந்தாங்க, அவரை கண்டு கொண்டார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றதல்ல சூரத்துல் கஹ்ஃப்ல. அதே மாதிரி அல்லாஹ் சைத்தான் மறக்கடித்து விட்டார். அப்ப சைத்தான் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கின்றான். நல்ல விஷயங்கள் செய்ய முடியாமல் மறந்து போனால் அது சைத்தானுடைய வேலை. நல்ல விஷயம் செய்ய முடியாமல் மறந்து போனால், தீய விஷயங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எழுந்தால் அது சைத்தானுடைய வேலை. இதையெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் மறந்து போச்சு அப்படின்னு சொன்னா, மறந்துட்டேங்க அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க, சைத்தான் என்ன மறக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லணும், அப்படின்னு நினைக்கணும், சொல்லணும். அப்போ சைத்தானுடைய நினைவும் வர வேண்டும். அந்த இடத்துல சைத்தான் நம்மோடு இருக்கிறான், அவன் நம்மை நினைவை மறக்க செய்கின்றான், நல்லதை மறக்க செய்கின்றான் என்ற எண்ணமும் இருக்க வேண்டும். சைத்தானையும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி ஏமாத்தி போடுவோம். சைத்தான் இருக்கிறான் அப்படிங்கிற நினைவு இருக்க வேண்டும். ஏன்னா நம்மெல்லாம் வலிமார்களாக அவுலியாக்களாக ஆக முடியாது. ராபியத்துல் பஸ்ரியா இடத்துல கேட்டாங்களாம், சைத்தானை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. அல்லாஹ் பத்தி நினைக்கிறதுக்கே நேரம் இல்லப்பா, சைத்தானை பத்தி நான் எங்க நினைக்கிறது அப்படின்னாங்களாம். நம்ம அந்த மாதிரி இருக்க முடியாது, எப்பவுமே சைத்தானுடைய நினைப்பு இருக்கணும் நமக்கு. அப்பதான் சைத்தான் ஏமாத்தாமல் இருக்க முடியும். சைத்தான் நம்மை ஏமாற்றாமல் இருக்க முடியும். சைத்தான் நம்ம ஏமாற்ற முடியாது, சைத்தான் நம்ம ஏமாத்தாமல். சரி, இப்ப அந்த ஆள் போனாரு, அரசட்ட வேலை செய்யறாரு. இப்போ ஒரு திருப்பம், கதையில திருப்பம் ஏற்படுகிறது. அந்த சம்பவத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சிறையிலிருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று நாடினான். நாடியது மட்டுமல்லாமல் அந்த நாட்டுக்கு அரசராக ஆக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சிறை கைதியை அந்த நாட்டுக்கு அரசராக ஆக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய திட்ட ஏற்பாடு முன்பே எழுதப்பட்ட விஷயம். அதுக்கு ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா செய்கின்றான். அந்த நாட்டு அரசர் இருக்கார் பாருங்க, ரய்யான் பின் வலீத் என்று அவருடைய பேர் முன்னால் சொல்லியிருக்கணும். ரய்யான் பின் வலீத் என்பவர். அந்த அரசர் ஒரு கனவு காணுகின்றார். அல்லாஹ் தஆலா அதை சொல்லுகின்றான். வகாலல் மலிக்கு இன்னி அரா சபா பக்கராத்தின் சிமானி, நான் ஒரு கனவு கண்டேன், கொழுத்த 7 பசுக்கள், பசுமாடு 7 பசுக்களை நான் கண்டேன். கொழுத்திருக்கக்கூடிய பருத்திருக்கக்கூடிய 7 பசுக்களை நான் கனவு கண்டேன். யஅகுலுஹுன்ன, அந்த 7 பசுக்களை சாப்பிட்டு விடுகின்றன. சபுன் இஜாஃபுன், ரொம்ப மெலிந்திருக்கக்கூடிய வேறு 7 பசுக்கள். 7 மாடு ரொம்ப ஒல்லியா இருக்குது, இன்னொரு 7 மாடு கொழுத்து இருக்குது, பசு கொழுத்து இருக்குது, பெண் மாடு. இந்த கொழுத்ததாக இருக்கக்கூடிய பசுக்களை இந்த ஒல்லியா இருக்கக்கூடிய பசுக்கள் சாப்பிட்டு விழுங்கி விடுது. அதே கனவுல இன்னொன்னு கண்டேன், வஸபஅ சுன்புலாத்தின் ஹுதுரின், பசுமையான 7 கதிர்களை கண்டேன். 7 கதிர்கள், நெல்மணி விளைஞ்சு, கோதுமை நெல் விளைஞ்சு 7 கதிர்கள் நல்லா தளன் இருக்குது. வ உஹர யாபிசாத்தின், காய்ந்து போன வேறு 7 கதிர்களையும் பார்த்தேன். 7 கதிர்கள் இவ்வளவுதான் இருக்குது. ஹதீஸ்ல சொல்லப்படுகின்றது, சரித்திரத்தில், இந்த கொழுத்து இருக்கக்கூடிய இந்த 7 கதிர்களை காய்ந்து போயிருக்கக்கூடிய இந்த 7 கதிர்கள் சாப்பிட்டு விடுகின்றன. அதாவது இந்த காய்ந்து போயிருக்கக்கூடிய அந்த நெற்கதிர்கள் அப்படியே அந்த கொழுத்து இருக்கக்கூடிய கதிர்களை அப்படியே சுற்றி வளைத்து அப்படியே அது பூரா தனக்குள்ளே செலுத்தி விடுகின்றன. அங்க பார்த்தா அந்த கொழுத்து இருக்கக்கூடிய கதிர்கள் எல்லாம் காணோம். மறுபடியும் கடைசியில பார்த்தா காய்ந்து இருக்கக்கூடிய அந்த கதிர்கள் 7 மட்டும் அப்படியே நிக்குது. இங்க அல்லாஹ் தஆலா அந்த சாப்பிடுறது அப்படிங்கிறத மாட்டுக்கு மட்டும், பசுக்களுக்கு மட்டும் தான் சொல்றான், இதுக்கு சொல்லல என்று சொன்னா அதே வாசகத்தை இதுல வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். அதனால இதுல இல்லையான்னு கேட்கக்கூடாது. வஸபா சுன்புலாத்தின் ஹுதுரின், பசுமையான 7 கதிர்களை நான் பார்த்தேன். வ உஹர யாபிசாத், காய்ந்திருக்கக்கூடிய வேறு 7ஐயும் நான் பார்த்தேன், வேறு ஒன்றையும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா 7 கதிர்கள் அதே மாதிரி காய்ந்திருந்தன. இதை அவற்றை சாப்பிட்டு விட்டன. இப்போ இந்த கனவு கண்ட உடனே கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் அந்த நாட்டில் இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் தெரிவிச்சான், அந்த அரசர் தெரிவிச்சார். எல்லாத்தையும் கூப்பிட்டு வரவழைச்சு தன்னுடைய அரண்மனையில் உட்கார வச்சு, இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன்ப்பா, இந்த கனவுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து விளக்கம் சொல்லணும்.
ஒரு பயங்கரமான கனவா இருக்குது, இது அற்புதமான கனவா இருக்குது, யாருமே காண முடியாத ஒரு மாதிரியான கனவு இது. உண்மையிலேயே இந்த கனவு ஏதாச்சும் ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், அதனால் நீங்க விளக்கம் சொல்லணும் அப்படின்னு அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்களிடத்திலே கேட்கின்றார். யா அய்யுஹல் மல, கூட்டத்தினரே, அதாவது கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய கூட்டத்தினரே, அறிஞர்களே, அஃப்தூனி, எனக்கு நீங்கள் ஃபத்வா சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள், ஃபீ ருயா, என்னுடைய கனவுக்கு, இங்குன்தும் லிர்ருயா தஅபுரூன், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் என்னுடைய இந்த கனவுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் என்பதாக அவர் கேட்டார். எல்லாம் பார்த்தாங்க, கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்க்குறாங்க, எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சொன்னாங்க, யாருக்கும் விளக்கம் தெரியல. அதனால சொன்னாங்க, காலு, அவர்கள் சொன்னார்கள், அலுகாசு அஹ்லாம், இது சும்மா வீண் கனவுங்க அப்படின்னு சொன்னாங்க. கனவுக்கு இந்த கனவுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது, ஒரு வீணான கனவு இது, இந்த கனவுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டு இருக்க முடியாது, அதனால அதை பற்றி நீங்கள் சிந்தனையாக பண்ணாதீங்க, விட்டுடுங்க, இது சும்மா விளையாட்டு போல உள்ளது அப்படின்னு சொல்லி அலுகாசு அஹ்லாம் அப்படின்னு சொன்னால் கனவுகளில் வீணானவை என்பதாக சொன்னார். வீணான கனவு, எந்த விதமான அர்த்தமும் கிடையாது என்பதாக சொன்னார். இது ஒரு மாதிரி குழப்பமான கனவு, அலுகாஸ் அப்படின்னா குழப்பம் உள்ள கனவு அப்படின்னு சொன்னார். அவங்களால விளக்கம் சொல்ல முடியல. இப்போ அந்த அரசருக்கு தெளிவு ஏற்படவில்லை, இருந்தாலும் ஏதோ ஒன்று நடக்க போகின்றது என்பதை மட்டும் அவர் நம்பி இருந்தார். இப்படி ஒரு மஜ்லிஸை கூட்டி எல்லாரையும் கேட்கும் பொழுது அந்த விடுதலையானார் பாருங்க, அந்த ஆளு, அந்த ரசம், பழ ரசம் பிழிந்து கொடுக்கக்கூடியவர், அவரும் அங்கே இருக்கிறார். பார்த்தவுடனே அரசர்கிட்ட அந்த மஜ்லிஸ்லேயே சொன்னார், வகாலல்லதி, அல்லாஹ் சொல்லுகின்றான், வகாலல்லதி நஜா மின்ஹுமா, அந்த இருவரில் வெற்றி பெற்றாரே, விடுதலையானாரே, அவர் சொன்னார், வத்தகர பாத உம்மத்தின், பல காலத்துக்கு பின்னால் நினைவு வந்து, நீண்ட நாள் ஆகி போச்சு, கிட்டத்தட்ட 5 வருஷம், 3 வருஷம் அல்லது 5 வருஷம் 7 வருஷம், அதுக்கு பின்னால் தான் நினைச்சு பார்க்கிறாரு, ஆஹா, இப்படி நம்ம சிறையில் இருந்து யூசுப்னு ஒருத்தர் சொன்னாரு நம்மள்கிட்ட, இப்போ சரியான தருணம், அவர் தான் கனவுக்கு சரியான விளக்கம் சொல்றவர், அவர்கிட்ட போனா தான் இதுக்கு விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு, வத்தகர பாத உம்மத்தின், பல காலத்திற்கு பின்னால் அவர் நினைவு கொண்டு யூசுஃபை நினைத்து பார்த்து, அப்ப அந்த மனிதர் சொன்னார், அனஉனபிஉகும் பிதஅவீலிஹி, நான் உங்களுக்கு இதனுடைய விளக்கத்தை சொல்லுகின்றேன், ஃபஅர்சிலூனி, என்னை சிறைச்சாலைக்கு அனுப்புங்கள் அப்படின்னு சொன்னார். விளக்கம் சொல்ல சிறைச்சாலைக்கு அனுப்புங்களா? ஆமா, சிறைச்சாலையில் தான் ஒருத்தர் இருக்கிறார், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர், என்ன அங்க அனுப்புனீங்கன்னா அவர்கிட்ட போய் நான் விளக்கம் கேட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னார். அனஉனபிஉகும் பிதஅவீல், எல்லாம் இந்த டெலிகிராம் வேர்டு அப்படின்னு சொல்ற பாருங்க, தந்தி கொடுக்கக்கூடிய வார்த்தை, அதில் இலக்கணம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, சும்மா ஷார்ட்டாக சுருக்கமாக எழுதுவாங்க. அது மாதிரி தான் குர்ஆனும், சுருக்கமாக வார்த்தை இருக்கணும், நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். விளக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, முஃபஸ்ஸிரீன்களும் சொல்லியிருக்கிறாங்க. அனஉனபிஉகும் பிதஅவீலிஹி, இதனுடைய கருத்தை, இதனுடைய அர்த்தத்தை, விளக்கத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன், ஃபஅர்சிலூனி, என்னை அனுப்புங்கள் அப்படின்னு சொன்னா என்னை சிறைச்சாலைக்கு அனுப்புங்கள் அப்படி. அப்ப இடையில ஒரு வாசகம், அவரை, சரி அப்படியா, யார் அவரு, இந்த மாதிரி என்ன பேர் உள்ளவர், அவர் இந்த மாதிரி என் கூட நான் ஆரம்பத்தில் இருக்கும்போது அவர் இருந்தார், அவர் கனவுக்கு விளக்கம் சொல்லுவார், இதெல்லாம் சொன்ன பிறகு தானே அனுப்புவாங்க. அப்ப இவங்க, சரி நீ சிறைச்சாலையில் போய் அவர்கிட்ட போய் கேட்டுவா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. பார்சலூஹு, இதெல்லாம் இடையில கிடையாது குர்ஆன்ல, பார்சலூஹு ஃபஅதா யூசுஃப ஃபகால, அவர் அனுப்பப்பட்டார், அனுப்பினார்கள், அவர் சிறைச்சாலைக்கு வந்தார், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து யூசுஃபே அப்படின்னு சொன்னார். அந்த வாசகம் மட்டும் தான் பின்னாரு, யூசுஃபு அய்யுஹ சித்தீக், என்னை அனுப்புங்கள் அப்படின்னு சொன்னது பின்னால் அவர் இருக்கக்கூடிய வாசகம் குர்ஆன்ல, யூசுப் அவர்களே, அய்யுஹ சித்தீக், உண்மையாளரே, உண்மையாளரே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார், பட்டப்பேர் இவர் வழங்குறார், சொல்றார், அந்த சிறைச்சாலையில் இருந்த அந்த சாக்கி, அதாவது பழரசம் பிழிந்து கொடுக்கக்கூடிய அந்த ஆள், அய்யுஹ சித்தீக், சித்தீக் அவர்களே, உண்மையாளரே அப்படின்னு சொல்றார். யூசுஃப் அய்யுஹ சித்தீக், அஃப்தினா ஃபீ சபஇ பகராத்தின் சிமானின் யஅகுலுஹுன்ன சபஉன் ஐஜாஃப், எங்களுக்கு நீங்கள் விளக்கம் தாருங்கள், பத்வா சொல்லுங்கள், விடை தாருங்கள், எங்களுக்கு விடை தாருங்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் வந்திருக்கிறது அரசாங்கத்தின் சார்பாக வந்திருக்கிறேன், அரசர் இந்த விளக்கத்தை கேட்டிருக்கிறார், ஆகவே எங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து நீங்க இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லணும்.
என்ன கனவு தெரியுமா? அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி திருப்பி இவர் சொல்றார் அந்த கனவு. இங்கே ஃபீ சபஇ பகராத்தின் சிமானின், கொழுத்த 7 பசுக்களுடைய விஷயத்திலே, யஅகுலுஹுன்ன சபஉன் இஜாஃபுன், மெலிந்த 7 பசுக்கள் அந்த கொழுத்த பசுக்களை சாப்பிட்டு விடுகின்றனவே, அந்த 7 பசுக்களுடைய விஷயத்திலே எங்களுக்கு நீங்கள் ஃபத்வா தாருங்கள். வ சபஇ சுன்புலாத்தின் ஹுதுரின் வ உஹர யாபிசாத்தின், பசுமையாக இருக்கக்கூடிய 7 கதிர்கள், காய்ந்து விட்டு இருக்கக்கூடிய 7 கதிர்கள், அவற்றுடைய விஷயத்திலும் எங்களுக்கு நீங்கள் ஃபத்வா கொடுங்கள், தீர்ப்பு சொல்லுங்கள், விளக்கம் தாருங்கள் என்பதாக கேட்டார். இந்த விளக்கத்தை நீங்கள் சொன்னால் லஅல்லி அர்ஜிஉ இலன் நாசி, நான் அரசரிடத்திலே சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களிடத்திலே சென்று லஅல்லஹும் யஅலமூன், அவர்கள் இந்த கனவுடைய விளக்கத்தை விளங்கிக் கொள்வதற்காக நான் அங்கே சென்று சொல்லுவேன் என்பதாக அந்த மனிதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல ஒன்று சொல்றாங்க ஒரு விஷயத்தை, அந்த கனவுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டார் பாருங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருக்கலாம்? நான் கனவுக்கு விளக்கம் சொல்றேன், முதல்ல என்னை சிறையிலிருந்து விடுதலை செய்ய சொல்லு, விடுதலை செய்ய சொன்னீங்கன்னா நான் கனவுக்கு விளக்கம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். சொல்லலை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பொறுமையாளர். யூசுப் ரொம்ப பொறுமையாளர். நான் அந்த இடத்திலே இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், யூசுஃபுடைய இடத்திலே நான் இருந்திருந்தால் நான் அவரிடத்திலே நிபந்தனை போட்டிருப்பேன், என்னை விடுதலை செய்வதாக இருந்தால் நான் இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுகின்றேன் என்பதாக சொல்லி இருப்பேன். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப பொறுமையாளராக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கனவுக்கு விளக்கத்தை சொல்லி அனுப்பிட்டாங்க, இதை சொல்லவே இல்லை. ஆனால் முன்னால் சொன்னபடி அல்லாஹுடைய கலா, அவருடைய தீர்ப்பு, அவனுடைய எழுத்து நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நடைபெறப்படக்கூடிய நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய விஷயங்கள் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்தஆலா இப்படித்தான் நாடி இருக்கின்றான், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதால் அப்படித்தான் நடக்கும். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்னு கேட்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமையை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். எவ்வளவு பொறுமையா இருந்தாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிவிக்கிறாங்க, அதை விளங்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். சரி, இந்த மாதிரி 7 கதிர்கள், 7 கொழுத்த மாடுகள், 7 கதிர்கள் இதெல்லாம் சாப்பிட்டு விடுது அப்படிங்கிற விளக்கம் என்ன? நீங்க சொன்னீங்கன்னா லஅல்லி அர்ஜிஉ இலன் நாஸ், நான் மனிதர்களிடத்தில் சென்று லஅல்லஹும் யஅலமூன் சென்று சொல்லுவேன், அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி, அறிந்து கொள்வதற்காக வேண்டி அப்படின்னு சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட விளக்கம் சொல்றாங்க. ஆல தஸ்ரஊன சபஅ சினீன் தஅபன், நீங்கள் 7 ஆண்டுகள் தொடராக விவசாயம் செய்வீர்கள், செய்ய வேண்டும், செய்வீர்கள். தொடராக 7 ஆண்டுகள் விவசாயம் செய்ய வேண்டும். நல்ல முறையில் விவசாயத்தை பழுதில்லாமல் முறையாக செய்ய வேண்டும். தஅபன் ஃபமா ஹஸத்தும் ஃபஸரூஹு ஃபீ சுன்புலிஹி, எதை நீங்கள் அறுவடை செய்கின்றீர்களோ, கோதுமை, சோளம் அல்லது அரிசி, எது நெல் எது இருக்குதோ அதை அறுவடை செய்கின்றீர்களோ அதை அதனுடைய கதிர்களிலேயே அப்படியே நீங்கள் விட்டுவிட வேண்டும். கதிர்களிலே அப்படி விட்டு, அடுத்ததை நெல்லை அடிக்கக்கூடாது, கதிரோடு அப்படியே அடுக்கி வச்சிடணும், தாளோட, அந்த தாளோட சேர்த்து அப்படியே அடுக்கி வச்சிடணும். இல்லா கலீலம் மிம்மா தஅகுலூன், நீங்கள் சாப்பிடுகிறீர்களே அதிலே கொஞ்சத்தை தவிர, அதிலிருந்து கொஞ்சத்தை தவிர, சாப்பிடுவதற்காக தேவைப்படக்கூடிய கொஞ்ச தானியத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை அந்த கதிர்களோடு சேர்த்து அப்படியே அடுக்கி வைத்து விட, அப்படி பத்திரப்படுத்தி வைத்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். இது ஒரு வேளாண்மை முறை, வேளாண்மை விவசாய பொருள்களை பாதுகாக்கக்கூடிய முறையையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே சொல்லித் தருகின்றார்கள். சொல்லித் தந்தது அல்லாஹ், நபி என்ற முறையிலே அல்லாஹ் சொன்னதை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு அந்த சொல்லித் தருகின்றார்கள். இங்கே பொதுவாகவே நெல் இருக்குது, அந்த அறுக்கிறாங்க, தாளோடு சேர்ந்து அறுக்கிறாங்க, அறுத்து அந்த தாளோடு அந்த வைக்கோலோடு அப்படியே சேர்ந்து அப்படியே அடுக்கி வச்சிட்டோம்னு சொன்னால் எவ்வளோ காலமானாலும் கெட்டு போகாது, பூச்சி பிடிக்காது. அந்த நெல்லுடைய ஒரு பகுதியில் மேல் ஒரு முனை இருக்கும், அது நல்லா மூடி இருக்கும், கீழே இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியில் அந்த தாள் சேர்ந்துருக்கும், அதாவது அந்த வைக்கோல் சேர்ந்துருக்கும். அந்த வைக்கோல் சேர்ந்துருக்கக்கூடிய பகுதியை பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த நெல்லில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்துடும். நமக்கு தெரியாது, அந்த ஓட்டை தெரியாது, 2 பக்கம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கு, சின்னதாக ஒரு ஓட்டை விழுந்துடும். அந்த ஓட்டை வழியாக உள்ள பூச்சி போயிடும், வண்டு போயிடும். நீண்ட நாள் வச்சிருந்தா அப்படி உள்ள வண்டோ பூச்சிகளோ போகாமல், பூச்சி அடிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தாளோடு சேர்த்து வைக்க வேண்டும். இது பொதுவாக தானியத்தினுடைய முறை, தானியம் நிரந்தரமாக அதை சேமித்து வைக்கக்கூடிய முறை இது. அதே போலதான் நீங்க பார்க்கலாம், அந்த பேரிச்சம்பளம் பாருங்க, பேரிச்சம்பளம் குலைகளோடு அப்படியே வச்சிருப்பாங்க, 1 வருஷம் வரைக்கும் இருக்கு, அடுத்த வருஷம் மகசூல் வரைக்கும் பேரிச்சம்பளம் இருக்கு.
போன வருஷம் விளைஞ்ச பேரிச்சம்பழம் இந்த வருஷம் வைக்கிறாங்க மக்காவில் மதீனாவில் நம்ம பார்க்குறோம். ஆனால் எந்த பேரிச்சம்பழத்தில் ஒரு பக்கம் முனை இருக்கும், இன்னொரு பக்கத்தில் அதில் ஒரு மூடி இருக்கும், ஒரு சின்ன மூடி மாதிரி ஒன்று இருக்கும். அதில் அதாவது ஓடு அதனுடைய ஓடு இருக்கும். அதில் தான் அந்த கதிர் ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கும். அந்த கதிரை எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஓடு மட்டும் ஒட்டிகிட்டு இருக்கும். எந்த பேரிச்சம்பழத்தில் பின்பக்கத்தில் அந்த ஓடு ஒட்டி கொண்டு இருக்கின்றதோ அந்த பேரிச்சம்பழத்தில் பூச்சி இருக்காது. அந்த ஓடு இல்லாமல் இருக்குது பாருங்க, சின்ன ஓடு ரவுண்டா, அது இல்லாமல் இருந்துச்சுன்னா உள்ள பூச்சி இருக்கும். எப்படியாது சில பூச்சி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பூச்சி இல்லாமலேயே கிடையவே கிடையாது என்று சொல்லப்படுவது என்று சொன்னால் அந்த ஓடு இருக்க வேண்டும். அந்த ஓடு இருக்கின்றதே பேரிச்சம்பழத்துக்கு சீல். அது சீல் வைக்கப்பட்டால் பூச்சி உள்ள போகாது. அதே போலதான் அந்த தானியங்களில் நெல்லோ கோதுமையோ அந்த கதிர்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அதுக்குள்ளே பூச்சி வண்டு போவதற்கு கெட்டு போவதற்கு வழி இருக்காது. அதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வேளாண்மை முறையை இங்கே சொல்லி தருகின்றார்கள். நீங்க அப்படியே வச்சிருந்த எதை நீங்கள் அறுவடை செய்கின்றீர்களோ அதை அந்த தாளுடனே அப்படியே அந்த கதிர்களுடனே அப்படியே நீங்கள் விட்டு விடுங்கள், வைத்து விடுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்ட சாப்பிடுவதற்கு தேவைப்பட்ட கொஞ்சம் தானியத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். இல்லா கலீலன் மிம்மா தஅகுலூன், நீங்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி உள்ள கொஞ்சம் பொருளை தவிர மற்றதெல்லாம் அப்படியே விட்டு விடுங்கள். அப்படியே 7 வருஷம் நீங்க விவசாயம் செய்து தானியங்களை சேமித்து வைத்து அப்படியே அடுக்கி வைத்து 7 வருஷம் சேமிச்சு வச்சா எவ்வளவு இருக்கும்? ஏராளமான சேமிப்புகள் ஏற்பட்டுவிடும், தானியங்கள் சேமித்து வைக்கப்பட்டுவிடும். சும்ம யஅதி மின் பாதி ذلك سبع شداد, பிறகு கடுமையான பஞ்சமுள்ள 7 ஆண்டுகள் பின்னால் அதுக்கு பின்னால வரும். தானியங்கள்லாம் விளையாது, கடுமையான பஞ்சம். எந்த இடத்துல எந்த தானியம் விளையாது. அப்போ அந்த கடுமையான பஞ்ச காலத்திலே அந்த காலத்திலே உள்ளவர்கள் சாப்பிடுவார்கள். அப்படின்னா அந்த காலம் சாப்பிடும் அப்படின்னு அர்த்தம். காலம் சாப்பிடும்னா காலத்தில் உள்ளவர்கள், அந்த பஞ்ச காலத்திலே உள்ளவர்கள் சாப்பிடுவார்கள். மா கத்தம்தும் லஹுன்ன, அந்த காலத்திற்காக வேண்டி எதை நீங்கள் சேமித்து வைத்தீர்களோ முற்படுத்தி வைத்தீர்களோ அதை அவர்கள் சாப்பிடுவார்கள். அப்ப 7 வருஷம் சேமிச்சு வச்சதை இந்த பஞ்சகால 7 வருஷம் வரும், அந்த காலத்தில் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், சாப்பிட வேண்டும். அதிலையும் கூட இல்லா கலீலம் மிம்மா துஹ்சினூன், நீங்கள் பாதுகாத்து வைக்கின்றீர்கள் அந்த கொஞ்சம் தானியத்தை தவிர, அதை அப்படியே அந்த கதிரோடு அப்படியே வச்சிடணும். பாதுகாத்து வைக்கின்றீர்கள் என்று சொன்னா அடுத்து விவசாயம் செய்வதற்காக வேண்டி, அடுத்து நீங்கள் தானியம் வயலிலே போடுவதற்காக வேண்டி சேமித்து வைக்கக்கூடிய அந்த விதை நெல் அப்படின்னு சொல்ற பாருங்க, விதைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் நெல்லை எடுத்து வச்சிருவாங்க விவசாயிகள், நம்ம பார்க்கலாம். அந்த விதை நெல் நேர்த்தியாக்கப்பட்டு பழுதுகள் இல்லாமல் பதறுகள் இல்லாமல் சுத்தப்படுத்தப்பட்டு தனியாக அதை நல்ல தானியமாக எடுத்து வைத்து அதை சேமித்து வைத்துக் கொள்வார்கள், அதை விதைப்பதற்காக வேண்டி. அப்படி நீங்கள் சேமித்து விதைப்பதற்காக வேண்டி பாதுகாத்து வைக்கின்றீர்கள் அந்த கொஞ்ச தானியத்தை தவிர மற்றவற்றை நீங்கள் சாப்பிடுவீர்கள் அந்த காலத்திலே. சும்ம யஅதி மின் பாதி ذلك ஆமுன், பிறகு அதுக்கு பின்னால ஒரு காலம் வரும், ஒரு வருஷம் வரும். ஃபீஹி யுவாசுன் நாஸ் வ ஃபீஹி யாஸிரூன், மனிதர்கள் அதிலே செழிப்பாக்கப்படுவார்கள், மழை பெய்யப்படுவார்கள். அப்படின்னா நல்ல மழை பெய்யும், செழிப்பான காலம் வரும் அதுக்கு பின்னால. வ ஃபீஹி யாஸிரூன், அந்த காலத்திலே பழரசம் பிழிந்து மனிதர்கள் எல்லாம் சாப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான காலம் வரும். இப்போ முதல்ல ஒரு 7 வருஷம் செழிப்பா இருக்கும், இடையில 7 வருஷம் பஞ்சம் வந்துடும். அதுக்கு பின்னால அந்த பஞ்ச காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்டு கடைசியில ஒரு செழிப்பான காலம் வரும். அந்த காலத்தில் ரொம்ப செழிப்பாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதாகவும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். சரி, இவ்வளவுதான். இந்த விஷயத்தை அந்த வந்த மனிதரிடத்துல சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொல்லிட்டாங்க. அவர் திரும்ப அரசரிடத்துல போய் சொன்னார், இந்த மாதிரி அவர் விளக்கம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அரசருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா போச்சு, இப்படி ஒரு விளக்கமா இதுக்கு? ஆமா, உண்மையிலேயே எப்படித்தான் இருக்க முடியும். ஏன்னு கேட்டா இது ஒரு அற்புதமான கனவு, ஆச்சரியமான கனவு, இது உண்மையிலேயே அது சரியான விளக்கம் தான் அப்படின்னு சொன்னா அந்த விளக்கம் சொல்ல ஆளை நான் பார்க்கணுமே, எப்படிப்பட்ட ஆளா இருப்பார், அவர் பெரிய அறிவாளியா இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அரசர் சொல்லுகின்றார். வகாலல் மலிக்கு, அந்த அரசர் சொன்னார், யூதூனி பிஹி, அவரை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொன்னார். சரி, அந்த ஆள் போனாரு. அவருக்கு அரசாங்கத்தினுடைய அனுமதி போச்சு. அந்த சிறை வார்டன் அவருக்கு வழி கொடுத்து வழி அனுப்பி விழாலாம் செய்து அங்கிருந்து அனுப்புனாங்க. அது நிறைய சம்பவங்கள் சொல்லப்படுகின்றன. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து வரும்போது எல்லாருமே அழுதாங்க, நீங்க போறீங்களே நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு.
அது மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே ஏராளமான உபதேசங்களை செய்திருக்கின்றார்கள். என்ன சொல்லப்போனால் சிறைச்சாலையில் இருந்த பல மனிதர்கள், சிறை வார்டன் உட்பட எல்லோருமே இஸ்லாத்திலே சேர்ந்தார்கள், தீனை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹை வணங்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் என்றெல்லாம் சரித்திரம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து வரப்படுகின்றார்கள். மரியாதையோடு, அரசாங்க மரியாதையோடு அவர்கள் அழைத்து வரப்படுகின்றார்கள். ஃபலம்மா ஜாஅஹுர் ரசூல், அந்த தூதர், அழைத்து வரும்படியாக சொன்ன அந்த தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்த பொழுது அந்த தூதர் வந்து சொன்னார், இர்ஜி இலா ரப்பிக, உம்முடைய ரப்பிடத்திலே, அதாவது எஜமானிடத்திலே நீங்கள் திரும்பி வருவீராக. ஃபஸ்அலு, அந்த ரசூல் அங்கே வந்து இந்த மாதிரி அரசர் கூப்பிடுகின்றார், நீங்க வாங்க, உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்ன பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இர்ஜி இலா ரப்பிக, உன்னுடைய எஜமானிடத்தில் நீ திரும்பி போய் சொல்லு, நான் இப்ப வர முடியாது, நான் வர்றதா இருந்தா ஒரு பெரிய நிபந்தனை இருக்கின்றது, நான் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன், அந்த கோரிக்கை, என்னுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றிய பின்னால் தான் நான் வர முடியும் அப்படின்னு போய் சொல்லு. அது என்ன கோரிக்கை அப்படின்னா அவர் கேட்கிறார். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இர்ஜி இலா ரப்பிக, உன்னுடைய எஜமானிடத்திலே நீ போய், திரும்ப போய், ஃபஸ்அலுஹு, அவரிடத்திலே கேள், மா பாலுன் நிஸ்வத்தில்லாத்தி கத்தான ஐதியஹுன்ன, தங்களுடைய கைகளை வெட்டி கொண்டார்களே, விரல்களை, அந்த பெண்களுடைய நிலை என்ன ஆனது அப்படின்னு கேள். ஏன்னா அந்த பெண்கள் எல்லாருமே சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது குற்றச்சாட்டை சுமத்தி, ஜலீஹா உள்பட எல்லாரும் குற்றச்சாட்டை சுமத்தி, கழுதையிலே ஏற்றி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஊரோல விட்டு எஜமானிக்கு மாற்றம் செய்த மனிதனுடைய நிலை இதுதான், இவரை சிறையில் அடைக்கின்றோம் என்பதாக சொல்லி சிறையில் அடைத்தார்களே, அந்த பொம்பளைங்க என்ன பண்ணணும் கேட்டா, இப்ப மன்னிப்பு கேட்கணும், நாங்க செஞ்சது தப்புன்னு ஒப்புக்கொள்ளணும், யூசுப் உண்மையானவர், அவர் நிரபராதியானவர், சுத்தமானவர், பரிசுத்தமானவர் என்று எல்லாரும் ஒப்புக்கொள்ளணும், அப்பதான் நான் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இப்படி சுருக்கமாச்சு, ஃபஸ்அலுஹு மா பாலு நிஸ்வத்தில்லாத்தி கத்தான ஐதியஹுன்ன, தங்களுடைய கைகளை நறுக்கி கொண்டார்களே, துண்டித்துக் கொண்டார்களே, அந்த பெண்களுடைய நிலை என்ன என்று அந்த அரசரிடத்தில் போய் கேளு. அரசருக்கு இது பத்தி ஒண்ணுமே தெரியாது, தெரியாது அப்படிங்கிறதா பெரும்பாலும் சில பேர் சொல்றாங்க தெரியும் அப்படின்ட்டு. இருந்தாலும் அவருடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், இந்த மாதிரி நிதி மந்திரியுடைய, அந்த அசீஸுடைய வீட்டில் இருந்த ஒரு அடிமை தப்பு செஞ்சிட்டாரு, அந்த மந்திரியுடைய மனைவி இடத்துல தவறாக உறவு கொள்ள நாடினார், ஆகவே அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கலாம், அல்லது தெரியாமலே இருந்திருக்கலாம். இப்ப தெரிஞ்சாலும் சரி, தெரியாட்டியும் சரி, இப்ப நான் நிரபராதி, நான் குற்றமற்றவன், அந்த பெண்கள் தான் குற்றவாளிகள், அதுவும் குறிப்பாக அந்த வீட்டில் இருந்த அந்த ஜலீஹா என்ற பெண் தான் குற்றவாளி, நான் சுத்தமானவன் என்பது தெரிவிக்கப்பட வேண்டும், மக்கள் அதை நம்ப வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா நான் வர்றேன் அப்படிங்கிறார். இன்ன ரப்பி பி கைதிஹின்ன அலீம், என்னுடைய ரப் இருக்கின்றானே, அவன் இந்த பெண்களுடைய சூழ்ச்சியை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். ஆகவே அல்லாஹுக்கு தெரியும், இந்த பெண்கள் தான் சூழ்ச்சி செய்து என்னை இப்படி சிறையில் அடைத்தார்கள், நான் தவறு செய்யவில்லை என்பது என்னுடைய ரப்புக்கு தெரியும். இருந்தாலும் இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும், நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும், யார் என்னை சிறைக்கு அனுப்பினார்களோ அவர்களுக்கு தெரிய வேண்டும். அது மட்டுமல்லாமல் நான் தவறு செய்து விட்டேன் என்று இருந்தால், நான் யாரிடத்திலே அடிமையாக இருந்தேனோ அந்த எஜமான், அந்த அசீஸ் இருக்கின்றாரே, அவருக்கு நான் துரோகம் செய்து விட்டேன் என்ற நிலை ஏற்படும், அதுவும் இருக்கக்கூடாது, அதை விட்டு நான் பரிசுத்தமாக வேண்டும். ஏன்னா நான் எஜமானிடத்தில் நான் இருக்கின்றேன், என்னுடைய எஜமானுடைய மனைவி இடத்திலே நான் தவறாக நடந்து கொண்டேன் என்று சொன்னால் என்னுடைய எஜமானுக்கு நான் துரோகம் செய்து விட்டதாக அர்த்தம். அப்படி நான் துரோகம் செய்யவில்லை என்றும் இந்த ஊர் மக்கள் நம்ப வேண்டும், அந்த பெண்களும் நம்ப வேண்டும். அந்த பெண், எந்த பெண் என்னை தவறாக அழைத்தாரோ அந்த பெண்ணே ஒப்புக்கொள்ள வேண்டும், நான் தான் தப்பு செய்து விட்டேன், யூசுப் தப்பு செய்யவில்லை என்பதாக ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த நிலை ஏற்பட்டால் நான் வெளியே வருகின்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இந்த பெண்கள் பெரிய சூழ்ச்சியாளர்கள், அதனால அந்த பெண்களுடைய சூழ்ச்சியா அல்லாஹ் என்னுடைய ரப்பு விளங்கி இருக்கிறான். இருந்தாலும் அந்த சூழ்ச்சியை மக்கள் விளங்க வேண்டும். அதனால நீ போய் திருப்பி போய் அந்த அரசரிடத்துல நீ கேள் அப்படின்னு சொல்லி கால மா ஹத்துபுக்குன்ன இது ராவத்துன்ன யூசுஃப அன் நஃப்ஸிஹி. இப்ப அந்த மன்னர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததா அப்படின்னு கேட்டு விசாரிச்சு, யார் அந்த பெண் ஜலீஹா, அந்த பெண்ணை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு யார் யார் அந்த பெண்கள், ஒரு கூட்டம் கையில் அறுத்துக்கிட்டாத சொல்லி அனுப்புறாரு, அந்த பெண்கள் யார், அந்த பெண்கள் எல்லாம் அங்கே வரவழைக்கப்பட்டார்கள், அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். எல்லா பெண்களும் வந்து அரசருக்கு முன்னால் நின்ற பொழுது அரசர் கேட்கின்றார், இப்பொழுது அந்த பெண்கள் இடத்துல கேட்கின்றார். அங்கே ஜலீஹா இருக்கின்றார். ஆனால் சரித்திரத்தில் சொல்லப்படுகின்றது, இந்த நேரத்தில் அந்த அசீஸ் இறந்துட்டார். இந்த ஜலீஹாவுடைய கணவராக இருந்த நிதி மந்திரியாக இருந்தவர் இறந்துட்டார். இப்ப அந்த பெண்மணி மட்டும் அங்க நிக்கிறாங்க, அவங்களுக்கும் வயசாகி போச்சு,
அந்த பெண்களும் அங்கே வர்றாங்க, எல்லாமே கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றார்கள். இப்போ அந்த அரசர் கேட்கின்றார் அந்த பெண்களை பார்த்து, ஆலமா ஹத்புகுன்ன இது ராவத்துன்ன யூசுஃப அன் நஃப்ஸிஹி, யூசுஃபை உங்களுடைய ஆசைக்கு இணங்குமாறு அழைத்த நேரத்திலே உங்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டார். அந்த பெண்கள் எல்லாம் யூசுஃபை உங்களுடைய ஆசைக்கு இணங்குமாறு அழைத்த பொழுது உங்களுடைய நிலை என்ன, அழைத்த உங்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கிறார். மா ஹத்புகுன்ன, உங்களுடைய விஷயம் என்ன? அந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க. ஏன்னா உண்மை இப்ப தெளிவாக போச்சு. யூசுப் குற்றவாளி இல்லை, நிரபராதி, ரொம்ப நல்ல மனிதர் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்கும் தெரியும், ஜலீஹாவுக்கும் தெரியும். அதை மறைச்சு தான் இந்த மாதிரி செஞ்சாங்க. இருந்தாலும் அவருடைய மனதுக்குள்ள, அடி மனதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா யூசுப் நல்ல மனிதர் அப்படிங்கிறது, குற்றமற்றவர் அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அரசருக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட உடனே அந்த பெண்கள் எல்லாம் உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. குல்ன, அந்த பெண்கள் சொன்னார்கள், ஹாஷலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும், அல்லாஹ் பாதுகாப்பானாக, மா அலிம்னா அலைஹி மின் சூ, அவர் மீது எந்த குற்றத்தையும் நாங்கள் அறியவே இல்லை, அவர் எந்த குற்றமும் செய்யாதவர். காலத் இம்ராத்துல் அசீஸ், அந்த அசீஸுடைய மனைவி சொன்னார், ஜலீஹா சொன்னார், அல் ஆன ஹஸ் ஹஸல் ஹக்கு, இப்பொழுது சத்தியம் வெளியே வந்து விட்டது, உண்மை தெளிவாகிவிட்டது. அனராவத்துஹு அன் நஃப்ஸி, நான் தான் அவரை என்னுடைய ஆசைக்கு அழைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் தான் அழைச்சேன். முதல்ல இல்லைன்னு மறுத்து ஜெயிலுக்கு தள்ளினவர், இப்போ நான் தான் அழைத்தேன். வஇன்னஹு லமினஸ் ஸாதிகீன், நிச்சயமாக அவர் உண்மையாளர்களில் உள்ளவர், அவர் பொய்யே சொல்லல, உண்மையாளர், ரொம்ப பெரிய உண்மையாளர் அப்படின்னு அந்த பெண்மணிகள் எல்லாம், அந்த பெண்மணி ஒத்துக்கொண்டார். எல்லா பெண்மணிகளும் சேர்த்து அவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்பதை பகிரங்கமாக அறிவிப்பு செய்தார்கள். அரசர் இதை சொல்லி அனுப்பினார். அந்த பெண்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, நீங்க வெளியே வரலாம், அவரை போய் கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அரசர் திரும்பி சொல்லி அனுப்பினார். இதை கேட்ட உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, நான் ஏன் இந்த ஏற்பாடு செய்தேன் தெரியுமா? அந்த பெண்களை விசாரணை செய்து, நான் நிரபராதி, அந்த பெண்கள் தான் குற்றவாளிகள், அதுவும் குறிப்பாக ஜலீஹா தான் என்னை பிடித்து இழுத்தார், அவருடைய ஆசைக்கு இணங்குமாறு சொன்னார் அப்படிங்கிறத தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? எனக்கு ஒரு எஜமான், அவருடைய கணவர் எனக்கு எஜமான், அந்த எஜமானுக்கு நான் துரோகம் செய்யவில்லை என்று உலகம் விளங்கிக் கொள்ள வேண்டும், மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்காக தான் நான் இப்படி தாலிக்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தாலிக்க லி யஅலம, இது ஏன் என்றால் லி யஅலம, அவர் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி, அந்த அசீஸ், அந்த மந்திரி விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி, அன்னி லம் அஹுன்ஹு பில் கைபி, அவர் வீட்டை விட்டு வெளியே மறைந்திருக்கக்கூடிய நேரத்திலே அவருக்கு நான் எந்த துரோகமும் செய்யவில்லை என்று அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் இப்படி செஞ்சேன். அன்னல்லாஹ் லா யஹ்தி கைதல் ஹாயினின், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா துரோகம் செய்யக்கூடியவர்களுடைய சூழ்ச்சியை வெற்றி பெற செய்வதில்லை. லா யஹ்தி கைதல் ஹாயினின், மோசடி செய்யக்கூடியவர்கள், துரோகம் செய்யக்கூடிய சூழ்ச்சிக்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டுவது, நேர் வழிகாட்டுவதே கிடையாது. அல்லாஹ் தஆலா அதற்கு நல்ல வழிகாட்ட மாட்டான், அது எப்படி இருந்தாலும் அழிந்தே தான் போகும் என்ற கருத்தை, வாசகத்தை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். பிறகு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள், அரசுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு செல்லுகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அது சம்பந்தமான சில விஷயங்களை பார்ப்போம். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த சம்பவத்தில் நிறைய படிப்பினைகள் இருக்கு. சொல்லப்பட்ட விஷயங்களை கிரகிக்கக்கூடிய நேரத்தில் அதிலிருந்து பலவிதமான படிப்பினைகள் நமக்கு கிடைக்கும். அந்த